بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஓரளவு சுருக்கமாக ஹஜ்ஜுடைய மற்றும் உம்ராவுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நேரத்தில் இதில் நாம் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தவர்கள் இருப்பீர்கள், உம்ரா செய்துவிட்டு வந்தவர்கள் இருப்பீர்கள், பல முறை ஹஜ்ஜி உம்ராக்கள் செய்து முடித்து வந்தவர்கள் இருப்பார்கள், செய்யாதவர்கள் இருப்பார்கள், ஓரளவு போகாது விட்டாலும் கூட ஓரளவு ஹஜ் உம்ராவை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் நாங்கள் இருப்போம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவில் பார்த்திருப்போம், அதனுடைய செயல்முறைகளை பார்த்திருப்போம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக அந்த செயல்களில் நாம் செய்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த அனுபவமும் விளக்கமும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் நீங்கள் இந்த விளக்கத்தை எடுத்துட்டீங்க, முழு அறிவு உங்களுக்கு கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மினாவுக்கு போறீங்கன்னு சொன்னா, நான் இப்போ பயான்ல சொன்ன மினாவும் அந்த மினாவும் உங்களுக்கு என்ன செய்யும், இது வேற மினா மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம லைவாக பார்க்கிற நேரத்தில், நேரடியாக பார்க்கிற நேரத்தில் சில வித்தியாசங்கள் மனிதனுக்கு என்ன செய்யும், உணர்வு வரும். அதனால நேரடியாக அந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே, ஹஜ்ஜுடைய நேரம் அல்லாத நேரில் இதான் மினா, இதான் அரபா, இதான் முஸ்தலிமான்னு பார்த்திருப்போம். அப்படித்தான் நானும் பார்த்திக்கிறேன். வழங்கிட்டா அது அல்லாம நம்ம என்ன செய்யவில்லை, அந்த மாதிரி போய் நேரடியாக அந்த நேரத்தில் ஹஜ் உம்ரா நடக்கிற நேரத்தில் போய் யாரும் என்ன செய்யலை. அப்படி அந்த உம்ராவுக்கு போகாதவர்கள், அந்த ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் அதை சொல்லுகிற நேரத்தில் அதனுடைய அமைப்பையும் அதனுடைய வணக்க வழிபாடுகளை மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஏன் போய் வந்திருந்தா கூட போகாதவர்களுடைய சிந்தனையில் என்ன செய்ய முடியாது, மினாவை முழுமையாக பதிவு செய்ய முடியாது, அரஃபாவை பதிவு செய்ய முடியாது, முஸ்தலிஃபாவை பதிவு செய்ய முடியாது. நம்ம நேரடியாக போற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் அது ஒரு புதிது, அது ஒரு வித்தியாசமாகவும் என்ன செய்யும் இருக்கும். சில வணக்க வழிபாடுகளை வகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த நேர சூழல்கள் சில மாற்றங்களை என்ன செய்யும், தீர்மானிக்கும். இது ஆரம்பமாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். இந்த முன்னுரையோடு அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹஜ் என்பது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்த ஒரு வணக்கம் என்பதையும், அதே நேரத்தில் நிறைய அபூதியத், எமது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம். அது பொதுவாக எங்களுக்கு, அதாவது கடமையாக்கப்பட்டுள்ள வணக்கங்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், நம்ம சிந்தனையால் அதனுடைய காரணங்கள், அதனுடைய தாற்பயங்களை புரிந்து கொள்ள முடிந்த வணக்கங்களும் இருக்கின்றன. சிந்தனையால நம்மளால புரிந்து கொள்ள முடிந்த வணக்கங்களும் இருக்கின்றன. ஜக்காத் இது ஒரு வணக்கம் எங்களுக்கு. ஆனா இந்த ஜக்காத்துடைய காரணிகள், அதனால சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் நாங்கள் கண்கூடாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சில வணக்க வழிபாடுகள் இருக்கும், விளைவுகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், நேரடியாக எங்களால் பார்க்க முடியாது. ஆனா விளைவு இருக்கும் என்கின்ற ஒரு அளவு நம்மளுக்கு விளங்குது. நோன்பு உதாரணமாக, இது ஏதோ ஒரு விளைவு இருக்கும் அப்படி என்று சொல்லி, இதனால ஏதாவது ஒரு நலவு மனித சமுதாயத்துக்கு நிச்சயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்த உண்டு. இன்னும் சிலவைகள் இருக்கின்றன, விளைவு இதுல இருக்காது, அல்லது விளைவு இதுல ஒரு அளவு கூட யூகிக்க முடியாது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சில வணக்க வழிபாடுகள். இன்னும் சொல்ல போனால் நமது சிந்தனை ரீதியாக அதை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், அந்த வழக்க வழிபாடுகளுக்கு நமது சிந்தனை எந்த வகையில் என்ன செய்யாது, ஒத்து வராது. நமது சிந்தனை போக்கு எந்த வகையில் ஒத்து வராது. எந்த அடிப்படையில் இது இந்த உலகத்தில் லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற அந்த கேள்விக்கு என்ன செய்யாது, பதில் வராது. அது அவைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஹஜ்ஜில் தான் என்ன செய்யும், அது இருக்கும். நம்ம தவாஃப் செய்வோம், ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவோம், சை செய்வோம். அதுபோல அதாவது முடிய என்ன செய்வோம், ஒரு இடத்துல முடிய வெட்டாம இருக்கிறது இபாதத்து, இன்னொரு இடத்துல முடிய வெட்டுறது இபாதத்து. அப்படித்தான் இஹ்ராம் அணிஞ்ச உடனேயே முடிய என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. எது வரைக்கும், அந்த மற்ற 3 வேளைகள் முடிகின்ற வரைக்கும் வெட்டக்கூடாது. அதுக்கு பின்னால முடி வெட்டுறது இபாதத்து. முடிய வெட்டாம வைக்கிறது ஒரு நேரம் இபாதத்து, அதுக்கு பின்னால முடிய வெட்டுறது ஒரு இடத்துல இபாதத்து. இப்படி காரண காரியங்கள் எல்லாம், அதாவது உடைந்து போகக்கூடிய சில வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இபாதத்து செய்வதுடைய நோக்கம், இதோட நீங்க ஹஜ் செஞ்சீங்கன்னா தான் உங்களோட மனநிலை என்ன செய்யும், அதுல இபாதத்தை சரியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். எப்பொழுதும் இபாதத்துடைய நோக்கம் என்ன, நான் இறைவனுக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்துவது. நான் இறைவனுக்கு
அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் இபாதத்துடைய நோக்கம். எனது உபூதியத் எந்த அளவுக்கு வெளிப்பட வேண்டும் அந்த அளவுக்கு வெளிப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லாஹு தாலா தனக்கு மிகவும் நெருக்கமானவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்து, அடிமை என்றதுதான் அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்க நிறைய குர்ஆன் வசனங்களை பார்க்கலாம். நபிமார்களை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அந்த கருணை தோரணையில் தனக்கு நெருக்கத்தை காட்டுவதற்கு அப்து என்ற சொல்ல அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹு தாலா சொல்றான் தனது அடியானை தனது அடிமையை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அதாவது பைத்துல் மக்திஸ் வரைக்கும் அழைத்து சென்று அல்லாஹு தாலா தூய்மையானவன். அங்க என்ன சொல்றான்? அப்து, அடிமை என்று அல்லாஹு தாலா சொல்றான். ஏன்னா நெருக்கம். ஒரு அடியான் இறைவனிடத்திலே மிகவும் நெருக்கமானவனத்துக்கு என்ன ஆதாரம்? அவன் நிறைய இபாதத்து செய்யறவனா இருப்பான். நிறைய அடிமை, அதாவது அடிமைத்தனம் அவன்கிட்ட நிறைய வெளிப்படும். அதே போல குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம், அல்லாஹு தாலா திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அல்லாஹு தாலா அதாவது தனது அடிமை ஜக்கரியாவுக்கு செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்தல். ஜக்கரியாவுக்கு செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துற நேரத்தில் நபி என்று சொல்றதை விட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அப்து, அடிமை என்று சொல்றதை பார்க்கிறோம். அதே போல நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சி சொல்ற நேரத்தில் கூட என்ன சொல்றோம்? முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்தை என்ன செய்றோம்? முற்படுத்துறோம். அப்போ ஒரு மனிதன் அடிமைத்துவத்தில் எப்போ பூர்த்தி ஆகிறானோ, எந்த அளவுக்கு இறைவனுக்கு அடிமை என்பதை அவன் நிரூபிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலாவுக்கு நெருக்கமானவனா இருப்பான். எப்போ பூர்த்தி ஆகும்? நம்ம ஒரு அடிமை என்பதற்குரிய சில அளவுகளை நான் வழங்கப்படுத்துறேன். நம்ம ஒரு வேலைக்கு போறோம், ஒரு தொழிலுக்காக வேண்டி போகிறோம். போனா நம்ம எதுக்கு தொழில் போறோம்? செலரி, சம்பாத்தியம் வேணும் என்பதற்காக. ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு 1500 2000 ரியால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்குது. இன்னொரு வேலை பக்கத்திலே இருக்குது, ஒரு 10,000 15,000 ரியால் மந்த்லி கிடைக்குது. வேலை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய வேலையெல்லாம் இல்ல. காலையில ஒரு 9 மணிக்கு போய் ஒரு 10 தோப்பு கரணம் போடுறது, ஒரு அந்திக்கு போய் 5 பேரை பார்த்து சிரிச்சிட்டு வர்றது சத்தம் போட்டு. இவ்வளவுதான் உங்களோட வேலைன்னா நம்ம யாரா அந்த வேலையை ஏத்துக்கொள்வோமா? ஏத்துக்கல மாட்டோம். ஆனா லேசான வேலை, கஷ்டப்பட தேவையில்லை. காலையில் ஒரு 10 தோப்பு கரணம் எல்லாருக்கும் முன்னுக்கால போடுறது, ஈவினிங் என்ன செய்யறது? எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறது, சத்தம் போட்டு சிரிச்சிட்டு வர்றது. இந்த மாதிரி 2 வேலை நாங்க மந்த்லி செய்யணும் சொன்னா, டெய்லி செய்யணும் என்று சொன்னால் இந்த வேலையை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா, நான் பைத்தியக்காரனா கேட்போம். விளங்கிட்டா? நான் என்ன அடிமையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம். ஏன்? நம்ம சிந்தனைக்கு ஒவ்வாத செயல்களை நம்ம செய்வதற்கு மனசு என்ன செய்யாது, விடாது. இது யாருக்கு இந்த தேர்வு இருக்குது? நான் இது செய்வேன் செய்யாமல் இருப்பேன் என்ற உரிமை உள்ளவனுக்கு தான் இந்த தேர்வு இருக்குது. ஆனால் யார் இது ரெண்டையும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறானோ, அந்த நிர்பந்தத்தையும் விரும்பி யார் செய்கிறானோ அவன் அடிமைதான். அவன் யாரு? அடிமைதான். எஜமான் என்ன ஓர்டர் போட்டாலும் செய்யணும் என்ற மனநிலையிலும் அடிமைதான். இதை அல்லாஹ் தஆலா பரிசோதிப்பதற்காகவும் சில வணக்க வழிபாடுகள் என்ன செஞ்சுக்கிறான்? எங்களுக்கு வச்சுக்கிறான். சில வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு வைத்திருக்கிறான். 7 முறை சுத்தன்னு சொன்னா நம்ம சுத்தணும், அவ்வளவுதான். ஏன் 8 முறைன்னு என்ன செய்யலாது? கேட்கலாது. ஏன் நாங்க இடம் இருந்து வலதாக என்ன செய்யறோம்? சுத்துறோம். மாறி ஏன் சுத்த இயலாது? கேட்க இயலாது. ஏன் ஒரு நேரத்தில் முடிய வலிக்க சொல்றீங்க, ஏன் வலிக்க சொல்ல மாட்டேன்றீங்க? இது கேட்க இயலாது. நம்ம 7 சை செய்யறோமா? ஏன் கூட செஞ்சா என்ன? தவாஃப் மட்டும் நிறைய செய்யலாம், சை நிறைய செஞ்சா என்ன? கேட்க இயலாது. முடிய வலிக்கிறதுல நிறைய நன்மை இருக்கிறது சொல்றோம். இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இறைவன் சொன்னா நம்ம கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்ற மனோபாவத்தோடு செய்வது இருக்கிறது. நாம் இறைவனுக்கு அடிமை என்பதற்கான ஆதாரம் அது. இறைவன் சொன்னா நான் செய்வேன், இறைவன் சொன்னால் நான் ஏன் இது என்கின்றது சில கேள்விகளுக்கு இருக்குது. குர்ஆன் சொன்னா எங்களுக்கு சொல்லி தர, இந்த இபாதத்துக்களை செய்யுங்க ஏன் எது என்ற கேள்வியோட. ஆனா இந்த இபாதத்துக்களை ஏன் எது என்ற கேள்வி இல்லாம நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அப்பதான் அடிமை. நீங்க எவர்கள்ட்ட நான் விரும்பினா செய்வேன், விரும்பினா செய்ய மாட்டேன், அல்லது எனக்கு பட்டதான் செய்வேன், படாத செய்ய மாட்டேன் என்று லெவல் இருந்தா அவன் அடிமை இல்லை. நம்ம ஒரு ஜொப்புக்கு போறோம், நான் கட்டாயமா தான் செய்யணும், விரும்பினா செய்யறதில்ல, நான் கட்டாயம் தான் செய்யணும். ஆனா அந்த கட்டாயத்துல ஒரு விருப்பம் இருக்கு எங்களுக்கு. என்ன? எனக்கு அது பொருத்தமா தான் நான் என்ன செய்வேன்? எடுப்பேன். எது பொருத்தம் இல்லையோ அதை விடுவேன். கட்டாயம் தான், ஆனா பொருத்தமானதை நான் கட்டாயமாக்கிக் கொள்வேன். எனக்கு பொருத்தம் இல்லாத வேலை என் தலையில என்ன செய்ய மாட்டேன்? சுமந்து கொள்ள மாட்டேன். ஆனா இறைவனுக்கு முன்னால் அப்படி அல்ல. நான் எனக்கு பொருத்தமில்லை நினைப்பேன், ஆனா இறைவன் நீ அடிமைன்ற அதை செய்ய என்ன செய்வான்? அதை சொல்லுவான். இந்த மாதிரி யார் முன் வருகிறாரோ அவர் தான் என்ன செய்வாரு? அல்லாஹ்விடத்திலே அடிமைத்துவத்தில் நெருக்கமா இருப்பார். இது அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யறான்? கனவுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அல்லாஹு தஆலா காட்டுகிறான். அப்படித்தானே? அப்ப அந்த கனவை கண்டோன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன செய்யறாரு? அதை நடைமுறைப்படுத்த முன் வருகிறார். ஹஜ்ஜுடைய அடிப்படையை பாருங்க, நடைமுறைப்படுத்த முன் வருகிறார். மகனை அறுப்பது என்பது சிந்தனை ரீதியாக ஒரு கேள்வி வைங்க. மகனை அறுப்பதற்கு குர்பான் கண்டா நம்ம கெட்ட கனவா நல்ல கனவா? நமது பார்வையில் எங்க இருந்தா கெட்ட கனவு யார்ட்டும் சொல்லக்கூடாது அப்படி வேண்டுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வஹியை மகனை அறுப்பதா குர்பான் கண்டது. அப்ப அவர் செயல்படுத்த கூட என்ன செய்யறாரு? போறாரு. ஆனா அல்லாஹ் தஆலா இரக்கமானவன்.
இதை வச்சு ஒரு கொடூர தோற்றமெல்லாம் வராது. அல்லாஹு தாலா இரக்கமானவன். அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை வந்து என்னது எப்படி செயல்படுத்தணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் தெரிந்தவன். ஆனா அல்லாஹு தாலா அந்த சோதனை ஏற்படுத்துற ஒரு இவனுடைய, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல எந்த அளவுக்கு இருக்கு, இந்த சோதனை அல்லாஹ் எங்களுக்கு தர மாட்டான். இந்த சோதனையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தரமாட்டான். நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்தா அதனாலதான் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம இருக்கிறோம், விளங்கிட்டா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா செய்ய மாட்டோம் என்பதனால் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல வைத்திருக்கிறான். அப்ப அந்த சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, கால அஸ்லம்து, நான் கட்டுப்பட்டேன், நான் கட்டுப்பட்டேன் முழுமையா என்ன செஞ்சாரு, கட்டுப்பட்டார், அதற்கு தயாராகினார். அப்ப இது கேள்வி கேட்டு நடக்கிற ஒரு விஷயம் அல்ல, இது கேள்வி கேட்காம. ஆனா அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, நீங்க சத்தக்தர் ருயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், இவ்வளவு வரைக்கும் வந்தீங்களே அது உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இப்ப இதே வேலையை நம்மளுக்கு செய்ய கிடைச்சா நம்ம என்ன செய்வோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆடு நம்மளுக்கு வராதான்ற எண்ணத்தோட தான் அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல, அதை செய்யணும் உறுதியோட என்ன செய்தார். எனவே வணக்க வழிபாடுகள் நீங்க ஹஜ்ஜில செய்யக்கூடிய நேரங்கள்லாம் உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும்னு சொன்னால், நம்ம வந்து இந்த காரணத்துக்காக செய்கிறோம் என்கின்ற சிந்தனை வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஏன் இப்படி சொல்றேன்டா, ஹஜ்ஜில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உருவாக்க பாக்குறாங்க. இங்க கல்லெறிவது சைத்தானுக்கு, அப்பதான் கொஞ்சம் அந்த சிந்தனை என்ன செய்யும், அதோட லிங்க் ஆகும் என்றதுனால அது சைத்தானுக்கு கல்லெறிகிறோம். சைத்தானுக்கு கல்லெறிகிற நியாயமா இல்லையா, நியாயம். எனவே சைத்தானுக்கு கல்லெறி அது நியாயப்படுத்திடுறது. ஏன் வந்து நம்ம வந்து அறுக்கிறோம், அப்ப அறுக்கிற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக அப்படின்னு காரணம் குர்ஆன்ல சொன்னாலே வந்திருந்தா ஏற்றுக்கொள்ற பிழை இல்லை. ஓடக்கோ நீங்க வந்து யாரை நினைச்சுக்கணும், யாரை நினைக்கணும், ஓடுற நேரத்தில் ஹாஜராவை என்ன செய்யணும், நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுக்காக வேண்டித்தான் நம்ம தவாப் செய்யறோம். ரசூலுல்லாஹ் அதை வணக்கமா எங்களுக்கு காட்டி தந்தாங்க, ஹதீஸ்ல பாக்குறோம், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறது. ஆனா அதை நினைத்துக் கொள்ளணும் எல்லாம் எங்க என்னது, எங்கெல்லாம் இல்லை. அது ஒரு இபாதத், மஹ்துல் இபாதா. அது என்ன, ஒரு இபாதத். இபாதத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் இல்லாம எந்த முஃமின் செய்ய நினைக்கிறோம், இது அல்லாஹ் ரசூலும் சொன்னதுன்னு கன்ஃபார்ம் ஆன பின்னால யார் செய்ய நினைக்கிறாங்களோ அவர்களால தான் உபூதியத் பூர்த்தியாகும், அடிமைத்துவம் என்ன செய்யும், பூர்த்தியாகும். அல்லாஹு தஆலாட்ட நான் முழுமையாக சரண்டர் ஆகிறேன், எந்த கேள்வி என்னிடத்தில் என்னது இல்லை, அல்லாஹ் சொன்னா நான் உடனடியா என்ன செய்வேன், கட்டுப்படுவேன். எனது ஆய்வு ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும், இது அல்லாஹ் ரசூலும் சொன்னதா என்றது மட்டும்தான் கேள்வியா இருக்கும். சொன்னார்கள் என்றா என்கிட்ட என்ன செய்யாது, எந்த கேள்வியும் இருக்காது என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களால் தான் என்ன செய்ய முடியும், இது கட்டுப்பட முடியும். எனவே வணக்க வழிபாடுகள் என்பது இதுதான். இது பகுத்தறிவு ரீதியாகவும் நியாயமானது. இறைவனுக்கு முன்னால் ஒரு மனிதன் தான் எந்த இறைவன் தன்னை படைத்தாண்டு நினைக்கிறானோ அந்த இறைவனுக்கு முன்னால் எப்படி முழுமையாக அவன் கேள்வியின்றி சரண்டராவது இருக்கிறது, தஸ்லீம் அல்லாஹ் இஸ்திஸ்லாம் ஆகிறது, கட்டுப்படுவது இருக்கிறது, இதுதான் வணக்கம். எனவே ஹஜ்ஜில நீங்க ஒவ்வொரு செயல்பாடையும் செய்யற நேரத்தை என்ன செய்யணும், இது எங்களுக்கு அல்லாஹு தஆலா நான் அடிமையா என்பதை பரிசோதிப்பதற்காக தந்த வணக்கம். நான் இதை என்ன செய்ய எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு செய்கிறேனோ அந்த அளவுக்கு அதை என்ன செய்யும், என் மனதில் நான் ஒரு அடிமை என்கின்ற அந்த எண்ணத்தை என்ன செய்யும், உருவாக்கும் என்கின்ற பதிவை முதலாக நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம எந்த வணக்கம் செஞ்சாலும் அந்த வணக்கத்தை பற்றிய சரியான விளக்கமும் அதை இஹ்லாஸா செய்யக்கூடிய அந்த எண்ணமும் இருந்தால்தான் நம்மளோட வணக்கங்கள் என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். இது மிக முக்கியம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் சுருக்கமாக சொல்வதற்கு முன்னால இரண்டாவது நம்ம ஹஜ் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம் என்று சொன்னால், நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம். அப்ப ஹஜ்ஜுக்கு போறோம் ஒரு செலவழித்து நேரங்களை ஒதுக்கி கஷ்டப்பட்டு போறோம். சோர்வு என்பதை சைத்தான் முழு ஆயுதமா பயன்படுத்துவான். சைத்தான் என்ன செய்வான், முழு ஆயுதமா பயன்படுத்துவான். இப்பயே சைத்தான் கொஞ்சம் பேரை வச்சே நம்மளை என்ன செய்வான், பயன்படுத்திப்பான். 10வது நாள் வார டயர்ட் இருக்குதே அப்படின்னு 4 பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, விளங்கிட்டா 11ஆம் நாள் அவ்வளவுதான் அங்கேயே முடிஞ்சிட வேண்டியது, அப்படியா அப்ப இப்பயே நம்ம ரெடி ஆகிக்கிறது எல்லாத்தையும் சொல்லி அங்க போற நேரத்தில் டயர்ட் ஓரளவு தான் இருக்கும். அது சொன்னது சரிதாண்டது 100 ஆகிரும், சொன்னது சரிதாண்டு 100 ஆகிரும். இந்த மனோநிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இந்த சோர்வு மனநிலை இருக்குதானே, இதை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இயன்ற அளவுக்கு என்ன செய்யுங்க, உற்சாகத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டு, அல்லாஹுமின் யஊதுபிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனம் இயலாமை இவைகளை விட்டு அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இபாதத்து இது ஒரு சந்தர்ப்பம், இது நேரம் என்ற உணர்வோட நீங்க என்ன செய்யுங்க. இது சோர்வுக்கு தானே, யாராவது சோர்வுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னு சொன்னா சோர்வு எல்லாத்திலையும் வரத்தானே செய்யும், இதுல மட்டுமா வரும், எல்லாவற்றிலையும் நம்ம வந்து உற்சாகப்படுத்தி அதை என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ரமதான்ல 30 நாள் நம்ம உற்சாகமா இருக்கிறோம். நாங்க ஏன் இந்த ஒரு அதாவது ஒரு 5-10 நாட்கள் என்னது நம்மளால உற்சாகமா இருக்க முடியாது. இந்த பதிவை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் வணக்க வழிபாடுகள் இன்பமாகவும் அது இறைவனுக்காக செய்யப்படுற வணக்க வழிபாடுகளாகவும் இருக்கும். இப்ப சுருக்கமா மிகவும் இலேசான, அதாவது செயல்பாட்டு ரீதியாக நம்ம கஷ்டப்பட வேண்டி இருந்தாலும் மிகவும் இலேசாக தெரிஞ்சு கொள்ள முடிஞ்ச வணக்கம் எது சொல்லுங்க, இந்த உம்ரா ஹஜ்ஜின் தான். மிகவும் இலேசாக தெரிந்து கொள்ள முடிந்த வணக்கம் தொழுகை என்றால் கூட அதுல பல பகுதிகள் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், படிக்க வேண்டி வரும். ஆனா ஹஜ் உம்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. ஆனா அது எப்படி கஷ்டமாகுதுன்னு சொன்னா,
நம்ம அந்த கிளைகளை உருவாக்கி விளங்கிட்டா இந்த வகையில் அந்த வகையில் ஒரு 5-10 உருவாக்குவோமே. அது அதாவது ஆய்வு நூல்கள் அப்படித்தான் இருக்கணும். ஆய்வு நூல்கள் அப்படித்தான் விரிவாக அணுவாக ஆய்வு செய்யணும். அதே தோரணையில மக்கள்கிட்ட வச்சா அது என்ன செய்யும், ஒரு கஷ்டமான ஒரு இபாதத்தா மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் இலகுவான ஒரு இபாதத்தா, இலகுவான செயல்பாடு ரீதியாக அறிந்து கொள்வதற்கு படித்துக் கொள்வதற்கு லேசான ஒரு இபாதத் இது. ஆனா மக்கள்கிட்ட மிச்சம் மூடலாய்க்கிற இபாதத் எது? இதுதான். மற்ற மக்கள்கிட்ட அது ஹஜ் உம்ராவது ஒரு பெரிய ஒரு டாபிக் அப்படி என்னது, அதை ஒரு பெரிய ஒரு டாபிக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இபாதத்தாக இதான் என்ன செய்கிறது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் முழுமையாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு இபாதத் அல்ல ஹஜ். ஏற்கனவே அவர்கள் முக்கால்வாசி என்ன செய்தார்கள், அதை செய்து கொண்டிருந்தார்கள். தவாஃப், இஹ்ராம், மினால இருக்கிறது, முஸ்தலிஃபா போறது, அரஃபால உள்ளது, அறுக்கிறது, முடிவளிக்கிறது எல்லாம் என்ன அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதை நீக்கினாங்க, சிலதை வழிகாட்டினாங்க, இப்படி தர்த்தீப் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழிகாட்டல் தான். அந்த தொழுகை அப்படி இல்ல, மின தக்பீர் இல தஸ்லீம், தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் அணுவா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை செய்து தந்தார்கள். ஜக்காத் அப்படித்தான், நோன்பு அப்படிதான். ஆனா இது என்ன செய்யல, அந்த அமைப்பில் இருக்கவில்லை. எனவே மிகவும் இலகுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வணக்கங்கள்ல இது ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முதலாவது அம்சம், நாங்க ஹஜ்ஜில் ஒரு பகுதியாக உம்ரா என்ன செய்யுது இருக்குது, அப்படித்தானே? ஹஜ்ஜில் ஒரு பகுதியாக உம்ரா இருக்குது, அல்லது உம்ராவுக்கு நாங்க செய்யக்கூடிய வணக்கங்கள் ஹஜ்ஜில் என்ன செய்கிறது வருகிறது. உம்ராவுக்கு கண்டு நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துகள் எத்தனை? இது கேள்வி பதில் ஊடாக செஞ்சா தான் உங்களுக்கு என்ன செய்யும் பதியும். எத்தனை உம்ராவுக்கு எத்தனை இபாதத் செய்வோம்? 4 விஷயங்கள் என்ன செய்வோம் 4 விஷயங்கள் செய்வோம். ஒன்று இஹ்ராம். இஹ்ராம் என்றது ட்ரெஸ் அல்ல, இஹ்ராமுக்குரிய அந்த நியத்தை என்ன செய்யற நம்ம சொல்லுவது. இரண்டாவது என்ன செய்வோம், தவாஃப் செய்வோம், மூன்றாவது சஇ செய்வோம், ஓடுவோம். நான்காவதாக முடி என்ன செய்யறோம். இவ்வளவு லேசான இபாதத் தானே. எப்ப பெருசா சொல்லுங்க பாப்போம், முடி கழித்தல் என்றால் அப்படின்ற ஒரு பகுதி எடுப்போமே, அப்பதான் அது என்ன செய்யுது கொஞ்சம் கஷ்டமானதா மாறுது. தவாப் என்றால் அப்படின்னு நினைக்கிறோமே, அதுலதான் பெருசா. இந்த நாள் தான் உம்ரா, அது நம்ம செஞ்சு முடிக்கல. உம்ரா 4 இவ்வளவு தான். ஆனா அதனுடைய சில கிளை அது கட்டாயம் தான், ஆய்வுக்கு கட்டாயம், படிப்பு கட்டாயம் தான். ஆனா அவர்கள் அவங்களுக்கு தேவையான பகுதி அவசியமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா என்னது அதுல போதுமானது. எல்லா விஷயங்களையும் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த 4 தான் என்ன உம்ரா. சரி, ஹஜ்ஜுடைய விஷயத்துல நான் சுருக்கமாக பதிய வைக்கிறேன் தலைப்புல நோக்கம். இங்க ஃபுல்லா விளங்கப்படுத்தி ஆய்வு செஞ்சு அப்படி செஞ்சு மறுபடியும் சீரி போட்டு தான் பார்க்கணும் லெவல்ல என்னது செய்யற ஐடியா இல்லை. அப்ப அடுத்த ஹஜ்ஜுடைய விஷயம் என்ன, ஹஜ்ஜில மிக கட்டாயமான விஷயங்கள் என்று சொல்லி எதாவது சொல்லுவீங்க? அரஃபா. 8 சுருக்கமாக நம்முடைய ஒரு ஆர்டர் படி சொல்றா கூட மினா. மினா எத்தனை முறை வரும்? மினா என்றது ஹஜ்ஜுடைய வணக்கத்துல எத்தனை முறை வரும்? நல்லது, அந்த நாட்கணக்கில் சொல்லுங்க பாப்போம். ஹஜ் என்றது என்ன செய்யும், 8ல இருந்து ஆரம்பிங்களா, 8, 9, 10, சரியா? 11, 12, 13, அப்ப மொத்தம் எத்தனை? 6. நிச்சயமா சரியா? 8, 9, 10, 11, 12, 13, 6 நாட்கள் சரியா? இந்த 6 நாட்களும் அல்ல, ஆனா டோட்டலா நம்ம படிக்க போதுக்குள்ள 6 நாள் தான் வரப்போகுது. இந்த 6 நாள்ல மினா எத்தனை முறை சம்பந்தப்படுது? கிட்டத்தட்ட 5 முறை சம்பந்தப்படுது, அப்படித்தானே? 8வது நாள் மினா சம்பந்தப்படுது, 10வது நாள் மினா சம்பந்தப்படுது, 11, 12, 13 மினா சம்பந்தப்படுது. அப்ப 4 நாட்கள். முஸ்தலிஃபா இரவுல சம்பந்தப்படுது, முஸ்தலிஃபா இரவுல சம்பந்தப்படுது. அதெல்லாம் ஒரே நாள்ல தான். எந்த நாள்ல? அந்த அரஃபா இருக்குது, அரஃபா முடிஞ்சு வரக்கூடிய நைட்ல முஸ்தலிஃபா சம்பந்தப்படுது, அரஃபா என்னது பகல்ல சம்பந்தப்படுது. அப்போ 9ஆம் நாள்ல முஸ்தலிஃபாவும் அரஃபாவும் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது. 9ஆம் நாள்ல முஸ்தலிஃபாவும் அரஃபாவும் முடிஞ்சது. முதல்ல அரஃபா, இரண்டாவது முஸ்தலிஃபா முடிஞ்சது. மத்த எல்லாமே என்ன மினா தான். விளங்கிட்டாப்ப மத்த எல்லாமே மினா தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப 5 மினா, அதாவது 5 மினா. அடுத்தது என்ன? முஸ்தலிஃபா, அரஃபா. இப்ப இதுல செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்று எடுத்தீங்கன்னா, அரஃபால என்ன வணக்க வழிபாடு? தங்குறது. முஸ்தலிஃபால என்ன வணக்க வழிபாடு? தங்குறது. மினால மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், சில வணக்கங்கள் உருவாகும். அந்த வணக்கங்கள் மொத்தமாக எத்தனை? 4. எப்படி எத்தனை? 4. 4 வணக்கங்கள் சம்பந்தப்படுது. என்னென்ன அந்த வணக்கங்கள்? மினால இருந்து 10ஆம் நாள் யோசிங்க, 11, 12, 13 விடுங்க. 10வது நாள் நீங்க செய்ய வேண்டிய வணக்கத்தை மட்டும் என்ன செய்யுங்க யோசிங்க. 10வது நாள் நீங்க என்ன வணக்கம் செய்யணும்? கல்லெறிதல். பெரிய ஜம்ராவுக்கு, பெரிய ஜம்ரத்துல் குப்ராவுக்கு கல்லெறிதல், அது மட்டும்தான், மற்றதுக்கு எறிகிறது இல்லை, அப்படித்தானே?
சரி, உண்டு. இரண்டாவது என்ன சம்பந்தப்படுது? குர்பானி கொடுத்தல். 2 அது கூட நம்ம செய்யறது இல்லை, வாங்கிட்டா. இப்ப 2. மூன்றாவது முடி. 4வது தவாஃபுல் இஃபாதா, அல்லது அவங்க அந்த கிரான் இஃப்ராத் ஒன்று செய்யறாங்களே, நம்ம வளமையா செய்யற முறைக்கு மாற்றமாக கிரான் இஃப்ராத் செய்யறவங்க, அவங்க வந்து தவாஃபு ஜியாரா. அது பிரச்சனை இல்லை, பேர்ல உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். அப்ப 4 நாள் நம்ம செய்யறோம். என்ன 4 நாளுக்கு நாங்க செய்யறோம்? ஒன்று, மறுபடி சொல்லுங்க, கல்லெறிதல். அதாவது ஒரு ஜம்ராவுக்கு, பெரிய ஜம்ராவுக்கு, அதுதான் காபத்துல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? நம்ம கல்லெறிகிறது. இரண்டாவது வேலை நாம குர்பானி கொடுக்கிறது. அடுத்ததாக முடி களைகிறது. அடுத்ததாக தவாஃபுல் இஃபாலா. தவாஃபுல் இஃபாலா கடைசியில் நடக்கும், சரியா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆர்டர் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் இல்லை. ரசூலாங்கிட்ட வந்து ஆர்டர் மாத்தியெல்லாம் கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இப்படி செஞ்சேன், இப்படி செய்யல, பரவாயில்லன்னாங்க. இதை முற்படுத்திட்டேன், இதை பிற்படுத்திட்டேன், பரவாயில்லன்னு சொன்னாங்க. இதை ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சேன், இதை கடைசி பரவாயில்லன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு லா ஹரஜ், பரவாயில்லை அப்படின்னாங்க. ஆர்டர் கூட என்னது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க தங்குதல் என்ற வேலை அல்லாம மொத்தமாகவே செய்யற வேலை எத்தனை? 10ஆம் நாள்ல 4 தான். சரி, இதுல இல்லாத ஏதாவது 11, 12, 13 செய்யறோமா? 11 இல்ல. ஆனால் கல்லறிதல்ல என்ன செய்து 2 இடத்தை கூட்டுறோம். அப்படித்தான் நாங்க போற வழியில இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிறியது, அதுக்கு அடுத்ததாக நடு, அதுக்கு அடுத்ததாக பெரியது. விளங்கிட்டா? சுகுரா, உஸ்தா, குப்ரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இதே ஆர்டர்ல என்ன செய்யறோம்? நாங்க 3 நாட்களும் கல்லறிகிறோம். இந்த கல்லறிகிறத தவிர வேற எதையும் நம்ம என்ன செய்யவில்லை. இது சுருக்கமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் மிக இலகுவாக தெரிய முடிந்த ஒரு வணக்கம் என்றா இதுதான். இதுல நீங்க மறுபடி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மினா வந்து 8ஆவது நாள், 10ஆவது நாள், 11, 12, 13. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் நாள் அரஃபா பகல், இரவு முஸ்தலிஃபா. 2லையும் செய்யற வேலை தங்குறது தான். 2லையும் செய்கின்ற வேலை தங்குவது தான். மற்றபடி நாங்கள் 10ஆவது நாள்ல செய்யற இவாதத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முடி களைதல் அல்லது முடி வலித்தல். அடுத்தது என்ன? அதாவது நம்ம அறுக்கிறது, ஜம்ரத்துல் அதாவது குப்ராவுக்கு நம்ம எறிகிற தவாஃபுல் இஃபாலா. இந்த 4 தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம செய்கிறோம். மற்ற 11, 12, 13 என்ன செய்யறோம்? இந்த அதாவது கல்லறிதல் என்கின்ற பகுதி என்ன செய்யறோம்? நம்ம செய்யறோம். சுருக்கமாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பிக்சர் உங்களோட சிந்தனையில் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த தலைப்பு வந்து விட்டால் இப்ப இதுல நீங்க 4 விளைச்சிங்க, அதுல தங்குதலோட சேர்த்து 3 இடத்தில் தங்குதலோட சேர்த்து 4 வணக்கங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம். 3 இடத்தில் தங்குதல், மினா, அரஃபா, முஸ்தலிஃபா. இதுல டேட்டுகள், டைமுகள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதுல தங்குதலோட சேர்த்து 4 வணக்கங்களை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம ஹஜ்ஜை பத்தி வழங்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பிராக்டிக்கலா நம்ம செய்கிற நேரத்தில் தான் நாள் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. அன்புள்ள சகோதரர்களை, இப்ப இதோடு சேர்த்து இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சுருக்கமா என்ன செஞ்சிருவோம்? நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் இஹ்ராமை பத்தி ஒரு சில விளக்கங்கள், தவாஃபை பத்தி ஒரு சில விளக்கங்கள், சையை பத்தி கொஞ்சம், முடி விஷயத்தை பத்தி கொஞ்சம், அதுக்கு பின்னால 8ஆவது நாள் அதை பத்தி ஒரு சில தகவல்கள், 9ஆம் நாளை பத்தி ஒரு சில தகவல்கள், 10ஆவது நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாள், இப்படி தகவல்கள். இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எது மறந்தாலும் எதை மறக்க கூடாது? இந்த தர்த்தீவை நீங்க மறக்க கூடாது. இதுதான் இபாதத்து என்கிறது. மற்றவைகள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். பொதுவாக ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம தனிப்பட்ட ரீதியாக எதெல்லாம் நம்மளுக்கு வந்து தவிர்க்கப்பட வேண்டுமோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் முக்கியம். ஏன்னா மற்ற விஷயங்கள் நீங்க ஆட்டோமேட்டிக்கலி என்ன செஞ்சிருவீங்க? அந்த 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 பார்த்தே நீங்க எல்லாம் முடிச்சிருவீங்க. எது தனிப்பட்ட ரீதியான எண்ணங்கள், செயல்பாடுகள் இருக்குது, இதுல தான் நம்ம கவனமாக இருக்கணும். சரி, இப்ப இஹ்ராமை பொறுத்த வரைக்கும் இஹ்ராமுடைய டிரஸ் உடைய கலர் என்ன? வெள்ளை. ஆனா வெள்ளை என்பது குர்ஆன் சொன்னால வந்து வெள்ளை தான் உடுக்கணும் மட்டும் எங்க என்ன செய்யல, வரவில்லை. வெள்ளை தான் உடுக்கணும் மட்டும் வரல. வெள்ளை என்றது இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி கபன் வந்து வெள்ளையில தான் போடணும் என்ன செய்யல, எங்கேயும் வரல. அந்த நிலைமையில நபித்தோழர்கள் இருக்கும் இல்ல, வெள்ளை தான் தேடி கபன் போடணும் இருக்கல. இஹ்ராமுக்கும் அதே மாதிரி தான். எந்த கலர் உள்ள ட்ரெஸ் என்ன செய்யலாம், போடலாம். ஆனா எல்லாரும் வெள்ளை உடுத்திட்டு தேவையில்லாம போய் என்ன கலர் உடுக்கிறது தேவையில்லை, வெள்ளை உடுக்கலாம் தானே, முடிஞ்சது. இது ஒன்று நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இரண்டாவது அம்சம் என்ன? எந்த ஆடை உடுக்க கூடாது? தைக்கப்பட்ட ஆடை. அப்ப நான் கேட்கிறேன், நம்ம உடுக்கிற வந்து இஹ்ராம் புடவை தைக்கப்படாம வந்தீங்க நினைக்கிறீங்க? இஹ்ராம் புடவை உடுக்கிறோமே தைக்கப்படாம வருமா? அது என்ன இப்படி நெய்து மட்டும் தானே தந்தாங்க, ஒரு சொட்டு அதுல தையல இல்லையா? எப்படி அது தையல் தானே, சின்ன மட்டும் தான் தையலோ, பெருசா போட்டு நேசா தையல். அப்ப அதுக்கு என்ன விளக்கம்?
தைக்கப்பட்ட ஆடை என்று சொல்றது வந்து ஒரு விளக்கத்துக்காக ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்கள் அப்படி சொன்னது. இது நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. அப்ப இது தச்சு தானே பரவாயில்ல, இந்த தையல் அதுக்குள்ள அடங்காதாய்க்கு மட்டும் விளக்கம் சொல்லி என்ன செய்யறாங்க, போய்கண்டிருக்கிறாங்க. தைக்கப்படுதல் என்று சொல்றத ஒரு விளக்கத்துக்காக சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, நீங்க இந்த சேட் இருக்குது, வெள்ளை சேட் போட்டுருக்கீங்க, இந்த வெள்ளை சேட்டை நீங்க மேலால போட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஹிராம் கூடும். உடுக்காம நீங்க உடுக்கிற வெள்ளை சேட் இருக்குதே, ஒரு வெள்ளை பெரிய சேட்டுன்னு உடுக்குறீங்கன்னு வைங்களேன், அதை நீங்க சுத்தி என்ன செய்றீங்க, மேலால போடுறீங்க. இதை நீங்க சேட்டாக என்ன செய்யல, அணியல, இப்படி சுத்தினீங்கன்னா உங்களோட ஹிராம் கூடும். இதுக்குத்தான் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, விளக்கம் சொன்னாங்க. மேலால போடுறது தச்சரிக்க கூடாது, தைக்காடு நூல் தான் போடணும். தைக்கலாட்டு என்ன செய்யணும், 5-6 நூல் எடுத்து தான் நம்ம சுத்திக்கிட்டு போகணும். ஹதீஸ்ல வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இப்படி வந்ததுக்கு தைக்கப்பட்ட ஹதீஸ் என்ன செய்யல, வரல. இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோமா, இப்ப நம்ம வளமையா போடுற ஷர்ட், வளமையா போடுற சிறுவால், வளமையாக போடக்கூடிய அமைப்பில் உள்ள கவர்கள் விளங்கிட்டா, நம்ம உடம்ப அமைக்குதே, நம்ம இது போடுறோம் என்னது, குத்ரா போடுறோம், இந்த மாதிரி உடம்பை அமைக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. அதாவது உடம்புக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டிங்ஸ், முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க அரபுல, சரியா? அதாவது அந்த இப்போ இந்த கைக்குரிய Dress எப்படி, இந்த மாதிரி Dress நீங்க என்ன செய்யக்கூடாது, போட வளமையா எங்கள் வளமையில் உள்ள Dress போடக்கூடாது. 2 சுத்து தான் என்ன செய்யணும், நீங்க போட வேண்டும் என்பதுக்கு தான் தைக்கப்பட்ட ஆடை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. நீங்க தைக்கப்பட்ட ஆடைன்னு விளங்கினா இந்த கேள்வியில உங்களுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்படி என்றா இப்ப சிலர் வந்து என்ன செய்வாங்க, வாட்ச் போடுவாங்க, அவங்களுக்கு லெதர் வச்சிருக்கும், தோளால செஞ்சது, அது தச்சிருப்பாங்க ஓரத்துல. வாட்ச் போடலாமா, வாட்ச் மட்டும் தைக்கப்பட்டா போடலாம் விளக்கம் சொல்லக்கூடாது. அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல, அது ட்ரெஸ் அல்ல, அது ட்ரெஸ் அல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிதா இதெல்லாம் போடவானான்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ட்ரெஸ் மாதிரி நம்ம போடக்கூடாது, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி அதையே ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இப்படி சுத்திட்டாருன்னு வைங்க, அவருக்கு என்னது, அது தவாப் கூடாது, அந்த இஹ்ராம் கூடாது, யாருமே என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. எனவே முதலாவது புரிஞ்சுக்கணும், ட்ரெஸ் போடுறது, நம்ம இந்த ட்ரெஸ் போட, வளமையான ட்ரெஸ் போடக்கூடாது, 2 பிடவைகள் எடுத்து நம்ம சுத்துறது, இவ்வளவுதான் நம்மளே. அப்ப இதுதான் நீங்க தைக்கப்பட்ட விஷயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது, அந்த அதாவது இப்ப இஹ்ராம் Dress பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாருன்னு நீங்க ஒன்னும் நினைக்க வேணாம். இஹ்ராம் Dress பத்தி ஒன்னும், இஹ்ராம் Dress என்ன, இந்த அமைப்புல இருக்கணும், அவ்வளவுதான். எந்த மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. எப்பயும் நம்ம என்றதால தான் பெருசா 1 2 3 8 இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், புற பாத்துக்கணும் நினைச்சிடும். என்ன வேண்டிய அவசியம் இல்லை, அதை சும்மா சாதாரணமா விட்டுருங்க. அப்படி இஹ்ராம் Dressன்றத சாதாரண இப்படி தான் உடுக்கணும். சரி, இப்ப இஹ்ராம் Dressல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிபந்தனை இதுதான். உடுக்கிற மாதிரி என்ன செய்ய, உடுக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸால நீங்க என்ன செய்யக்கூடாது, இஹ்ராம் செய்யக்கூடாது. மற்றபடி என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்த்தீபா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம் இல்லை, ஒரு சில பகுதிகள் அப்படி ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதுல என்ன செய்யக்கூடாது, இஹ்ராம் அணிந்த, அதாவது இஹ்ராம் அணிய முந்தி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த இஹ்ராம் Dress இந்த மாதிரி அணியக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது உண்டு. அதுக்கு அடுத்ததாக என்ன, நாங்க இஹ்ராம் அணிந்த பின்னால, இஹ்ராம் ஒருவர் என்ன செய்யறாரு, அணிஞ்சிட்டாரு, அணிந்த பின்னால தவிர்க்கப்பட வேண்டியவைகள் நிறைய விஷயம் இருக்கு. இஹ்ராம் அணிந்தவர் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். முதலாவது, இஹ்ராம் என்ன, அஹ்ரம தனக்கு ஹராமாக்கி கொண்டான் அர்த்தம். ஹராமாக்கி கொண்டான். அல்லாஹு அக்பர், தக்பீரத்துல் இஹ்ராம், அதுக்கு என்ன சொல்லுவோம், தக்பீரத்துல் இஹ்ராம். இதை கட்டிட்டோம்னா சாப்பிடக்கூடாது, மற்றவங்களோட பேசக்கூடாது, விளங்கிட்டா, உலக காரியங்களில் ஈடுபடக்கூடாது, அதான் தக்பீரத்துல் இஹ்ராம். சலாம் கொடுத்தா அதெல்லாம் என்னது, ஓகே. அதே மாதிரி இஹ்ராம் அணிஞ்சிட்டான்னு சொன்னா நீங்க ஹராம் ஆகிக்கொள்றீங்க. அப்ப சிலதை தவிர்க்கிறது தான் இஹ்ராம், சிலதை தவிர்த்தல் தான் இஹ்ராம். அதே ஒரு இபாதத்து. நம்ம இஹ்ராம் அணிகிறேன்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் இது முடிக்கும் வரைக்கும் இந்த நேரம் செய்ய மாட்டேன். சில தவாஃப் செய்யறது, சஹி செய்யறது, முடிவளிக்கிறதெல்லாம் செய்யறது. ஆனா இஹ்ராம் என்றால என்ன தெரியுமா, சிலது நீங்க செய்யாம இருக்கிறது, சிலது செய்யாம இருக்கிறது. அதுல என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு உடம்புக்கோ, அதை இஹ்ராம் அணிஞ்ச பிறகு உடம்புக்கோ Dressக்கோ என்ன செய்யக்கூடாது, வாசம் பூசக்கூடாது. ஆனால் இஹ்ராம் அணிவதற்கு முன்னால, அதாவது இஹ்ராமுடைய நியத்துக்கு முன்னால், இஹ்ராம் எந்த இடத்துல நீங்க நியத்து வைப்பீங்களோ அதுக்கு முன்னால் என்ன செய்யலாம், உடம்புக்கு வாசம் பூசுறது தவறு இல்லை. உடம்புக்கு நம்ம வாசங்களை பூசிக்கிறது அல்ல தலைக்கு வாசம் பூசுறது எல்லாம் என்னது தவறு இல்லை. ஆனா இஹ்ராம் அணிஞ்ச பின்னால் என்ன செய்யக்கூடாது, இஹ்ராமுடைய நியத்துக்கு பின்னால நாங்க அதுக்கு வாசம் பூசக்கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது, முடியை வலிக்க கூடாது, விளங்கிட்டு, அல்லது முழுமையாக ஷோர்ட் பண்ணக்கூடாது. வேற என்ன, தலையை மூடக்கூடாது. வேற முகத்தை என்ன செய்யக்கூடாது, கவர் பண்ணக்கூடாது. எது பெஸ்ட்டுக்கு ரசூலுல்லாஹ் அணிய வேணாம் மாட்டாங்க, ஷூ அணிய வேணான்னு சொன்னாங்க. யாருக்கு ஷூ அணியலாம்னு சொன்னாங்க, யாருக்கு செருப்பு இல்லையோ அவர் என்ன செய்யட்டும்,
ஷூ அணியட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொன்னாங்க. இப்படி சில நிபந்தனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம்ல தவிர்க்கப்பட வேண்டிய, அதுல ஹஜ்ஜே பாத்திலாகி போகக்கூடிய ஒரு நிபந்தனை இருக்கு. அது செஞ்சா என்னது, மனைவியுடன் என்னது உறவு கொள்ளல் என்பது பல விஷயங்களை உண்டாக்கும். அதுதான் ஹஜ்ஜில மிக பாத்திலான, உங்களோட ஹஜ்ஜில முழுமையாக இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயம். நம்ம மிக தூரமான விஷயம் அதுதான். நம்ம மிக தூரமான விஷயம் என்ன, ஒன்று உங்களோட ஹஜ்ஜை என்ன செஞ்சிடும், அது பாழாக்கிடும். ஆனா இப்ப செய்யற ஹஜ்ஜை நீங்க வளமை போல என்ன செய்யணும், தொடர வேண்டும். இப்ப செய்யற ஹஜ்ஜை வளமை போல தொடர வேண்டும். திருப்பி ஹஜ்ஜோட கலா செய்யறது கடமை. இதுக்கு பதிலாக நீங்க ஃபித்யா கொடுப்பது கடமை. இதுக்கு ஒரு பகலா குர்பான் ஒன்று கொடுப்பது அல்லது நோன்பு பிடிப்பது அல்லது ஏழைகளுக்கு உணவு அளிப்பது என்னது உங்களுக்கு கடமையாகிறது. அப்ப ஒரு பெரும் பாவம் அதுதான். இந்த அதாவது நம்ம மனைவியுடன் உறவு கொள்ளல் என்பது இஹ்ராமை என்ன செஞ்சிடும், டோட்டலா நீங்க இஹ்ராமை பிரேக் பண்ண மாதிரி, இஹ்ராமை உடைச்ச மாதிரி. மற்றவைகள் எல்லாம் நீங்க வேண்டுமென்று செஞ்சாலும் இஹ்ராமை உடைச்ச மாதிரி என்ன செய்யாது, ஆகாது. ஒரு அத்தை ஒரு ஆள் தந்துட்டு நல்லா இருக்கேன்னு பூசிட்டீங்கன்னு வைங்களேன், இது என்னது இஹ்ராம் உங்களை உடைச்சு நீ இஹ்ராம் முடிச்சு கலைஞ்சிட்டீங்க, இனி திருப்பி இந்த உம்ரா சரி வராது என்ற லெவலுக்கு என்ன செய்யாது, வராது என்பதை புரிந்துக்கணும். இதெல்லாம் இப்ப வேணுமென்று செஞ்சா மட்டும்தான். இந்த தடை செய்யப்பட்ட லிஸ்ட் எல்லாம் இருக்குதே, இதெல்லாம் எப்ப நீங்க குர்பான் கொடுக்கணும் தெரியுமா, அதுக்கு ஃபித்யா பரிகாரம் கொடுக்க வேண்டும் தெரியுமா, எப்ப வேணுமென்று செய்தால். ஒரு அத்தர் தாரார் நல்லா இருக்காண்டு ரூம்ல போய் திரிக்கிறோம், நான் தவாப் செய்யல, இஹ்ராம் நியத்துல முடிஞ்சு நல்லா இருக்கேன், அந்த வாசனைக்கு அப்ப கொஞ்சம் பேர் ரூமுக்கு வந்தோடனே கடைக்கு போற பாட்டி எல்லாம் இருந்தானே, உம்ரா முடிக்க முந்திய ஒரு அத்தர் தூக்கிட்டு வந்துட்டான்னு வைங்களேன், அவர் எடுத்து பார்த்து போட்டோம், அடே பிழையே அப்படின்னு நினைக்கிறீங்களே, நீங்க வேணுமென்று செய்யலையே, இதுக்கு உங்களுக்கு என்னது தண்டனை கிடையாது. எதுக்கு தெரியுமா, அத்தர் சரி அத்தர் தானே, தெரிஞ்சு என்னது வேணுமென்று பூசினோம்னு வைங்களே, அப்ப என்ன அந்த கடமை உண்டாகும். சரி, இதுல நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னால், முடிக்கலைதல் சம்பந்தமாக குர்ஆன் நேரடியா சொல்லுது. நீங்க என்ன செய்ய வேண்டாம், முடிய என்ன செய்ய வேண்டாம், வலிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் நேரடியாகவே சொல்லுது. அதே நேரம் இந்த முடிய ஒருவர் இப்படி சொறிகிறாரு, 4 விழுது, இதெல்லாம் அதுக்குள்ள என்ன செய்யாது, வராது. இது 4 விழுந்துட்டு என்ன செய்யாது, வராது. அதே போல ஒருவர் ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு இடத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் வெட்டிக்கிறாரு, அல்ல ஒரு ரத்தம் எடுக்க வேண்டி வருது, ஒரு ஏதோ ஒன்று செய்ய வேண்டி வருது, ஹிஜாமா செய்ய வேண்டி வருது அந்த இடத்துல, அதுக்கு என்ன செய்யாது, ஒருவர் மண்டை விழுந்து அடிபட்டு இந்த இடத்துல இந்த துண்ணை மட்டும் என்ன செய்யறாரு, வெட்டிக்கொள்ள வேண்டி வருது, அதெல்லாம் அதுல வராது. எது வரும், டோட்டல் முடியை ஷோர்ட் பண்றதும் டோட்டல் முடியை என்னது வலிக்கிறதும், முடி வெட்டுதல் முடி வலித்தளிக்குதே, இதுதான் வரும். மற்றபடியான எதுவும் என்ன செய்யாது, வராது. ஒருவர் இப்படி சொல்லி 4 முடி என்ன செஞ்சுட்டு கீழே விழுந்துட்டு இதெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க லிஸ்ட்ல, அது என்ன செய்யாது, கூட முடிஞ்சு நீங்க குர்பானி கொடுத்தா ஆகணும் அப்படி என்னது, இதெல்லாம் என்னது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் நம்மளாக, அதாவது சில மிதமிஞ்சி ஆய்வுகள் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். அதே போல நகம் வெட்டுறது, நகத்தை என்ன செஞ்ச, நகம் நம்ம வெட்டக்கூடாது. ஒருவர் நகத்தையே வெட்டிட்டான்னு வைங்களேன், இந்த நகத்தை வெட்டிட்டார் ஒருவர், இந்த மாதிரி வெட்டி விட்டால் அவர் ஃபித்யா கொடுக்கணும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல. இன்னும் சொல்ல போனா நகத்தை வெட்டக்கூடாதுக்கு நேரடியான ஆதாரம் என்னது இல்ல. அது எப்படி எடுத்தாங்க தெரியுமா, உடம்பில் உள்ள விஷயங்களை களையக்கூடாது என்று தலையில ரசூல் அல்லாஹ் தஆலா முடிய களையக்கூடாதுன்னு சொல்றானே, அதிலிருந்து என்ன செஞ்சாங்க, அதை எடுத்தார்கள். அதிலிருந்து அந்த நகத்தெல்லாம் எடுத்தாங்களே ஒழிய நேரடியா என்னது நகத்தை வெட்ட வேண்டாம் என்று சொன்னதாக எந்த செய்தியும் இல்லை. அதே போல உதுகியா நியத்து வைக்கிறாரே, அவர் நகம் வெட்டக்கூடாது, அந்த செய்தியிலிருந்து இதை என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்களே தவிர நேரடியாக இந்த செய்தியை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஆனால் பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் நகம் களையக்கூடாது என்று சொல்றது உடன்பாடான ஒரு கருத்தாவே என்ன செய்து இருந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உடம்புல நம்ம முடி களையக்கூடாது, அது போல என்னது நகம் களையக்கூடாது, அது போல வாசனை பூசிக்கொள்ள கூடாது, அது போல தலையை மறைக்க, டிரெஸ்ஸோட உள்ள பகுதிகள் களைதலோடு உள்ள பகுதிகள் என்று நினைச்சிட்டீங்கன்னா சரி, டிரெஸ்ஸோட உள்ள அணிதலோடு உள்ள பகுதிகள் களைதலோடு உள்ள பகுதிகள், முடி நகம் இது என்னது களைதலோடு உள்ள பகுதிகள். டிரெஸ் தலையை மூடுறது, முகத்தை மூடுறது, டிரெஸ்ஸை என்ன செய்யறது, அந்த மாதிரி அணிகிறது, அதுக்கு வாசம் பூசிக்கிறது, இது டிரெஸ்ஸோடு உள்ள பகுதிகள். இவைகளை என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தாண்டி அதாவது எங்களை இதே பாழாக்கக்கூடியது இஹ்ராமுடைய ட்ரெஸ், நம்ம எதுக்கு ஹராமாக்கி கொண்டோமோ அதை பாழாக்கக்கூடியது குடும்ப உறவு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்டா சரி. அடுத்தது குடும்ப உறவு என்ற அம்சத்தோட இன்னொன்று நம்ம 4வது அம்சமாக திருமணம் பேசுறது, ஒப்பந்தம் பண்றது, இதெல்லாம் கூடாது. ஆனா ஹஜ்ஜில தான் கூட திருமண பேச்சுவார்த்தை நடத்தும். ஏன் நடக்கும் தெரியுமா, மீனால எல்லாம் வேலையை முடிஞ்சாலும் ஃப்ரீ ஆயிருவாங்களா, பெரும்பாலும் எல்லாம் ஹாஜிமார்கள் கொஞ்சம் வசதியான ஆள் தான் வந்திருப்பாங்க. அப்ப அதனால வசதியான ஆளை கண்டுபிடிக்கிற இடமே மினாவா மாறிக்கின்றைக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சாங்க, நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது,
இஹ்ராம் அணிஞ்சு அதை பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த டைம்ல தான் கல்யாண பேச்சுவார்த்தை டோட்டலா என்ன செய்யும் நடக்கும். இவர் முடிச்சுக்கலாம், அப்ப நாளைக்கு போனோன்னு நம்ம அந்த வேலையை பார்த்துக்கலாம். என்னது அங்கதான் எனது எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்கிறது. இது இப்ப தவாப்ல சிலர் வந்து எல்லாம் முடிஞ்சு சரி எல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்கள்லாம் முடிஞ்ச பிறகு பேசுறாங்கன்னா அது பிழை இல்லை. ஹஜ்ஜுக்கு முந்தையே இங்கேருந்தே தவாப் எப்படா முடியும், அவசரமா இந்த பேச்சுவார்த்தை அந்த மிஸ் ஆக்கிறோம் கூடாது, ஊர் பக்கத்து ஊராமட்டு வேற கேள்விப்படுது இப்படி என்று என்ன செய்வாங்க, அதுல பேச்சுவார்த்தைக்கான மனநிலையோடயே திரிவாங்க இருக்கிறாங்க நிறைய. அப்ப ரசூலாக அது சும்மா என்ன செய்யற சட்டத்தை போடல, இந்த ஹஜ்ஜில் எல்லாரும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால இந்த சிந்தனை கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும் உருவாகும் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்தார்கள். இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும்டா, ஹராம் என்கின்ற அந்த நியத்து எதற்கண்டா சில விஷயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதற்கு, சில விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு. இதெல்லாத்தையும் சேர்த்து பெரும்பாலும் அது எதுக்குள்ள வரும்டா உலகத்தை அனுபவிக்கக்கூடிய தரஃபு அனுபவிக்கக்கூடிய மாதிரியான காரணங்கள் தான் அதுக்குள்ள வரும். அழகான ட்ரெஸ் கொடுக்கிறது, இந்த மாதிரி பூசுறது, வாசனம் பூசுறது, அதே போல நகை கலர்றது, முடிய என்ன செய்து வெட்டி அழகாக்கி கொள்றது, இந்த மாதிரியான விஷயம் உலகத்தை திருமண மனைவி அனுபவிக்கிறது. அடுத்தது என்ன, அதாவது திருமணம் பேசுறது, திருமண ஒப்பந்தம் பண்றது, இதெல்லாம் டோட்டலா அந்த பட்டியலுக்குள்ள என்ன செய்யும் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஹ்ராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அது இடம் பெரிய ஒரு டீடைல்ஸ் தேவையில்லாம், நான் சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். மதீனாலிருந்து வாரவங்களுக்கு துல் ஹுலைஃபா, மதீனாலிருந்து வாரவர்களுக்கு துல் ஹுலைஃபா, மக்கா விட்டு மிக தூரமானது துல் ஹுலைஃபா தான். அடுத்தது இலங்கை, இந்தியா, யமன் இது போன்ற இடங்கள் இந்த வாரவர்களுக்கு எல்லாம் என்ன ஏலம்பலம், இன்றைக்கு சாதியான்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு சாதியான்னு சொல்லுவாங்க. சிரியா, ஈஜிப்ட் இருந்து வாரவங்களுக்கு ஜித்தா வழியா அவங்க போவாங்க. அதுல இருந்து வாரவங்க என்ன ஜுஹ்ஃபா, இன்றைக்கு ராபிக்னுவாங்க, ராபிக் அரபுல ராபிக்னு சொல்றாங்க. இதான் ஜுஹ்ஃபா, இதான் ஜுஹ்ஃபான்றதை புரிஞ்சுக்கணும். அதே போல கர்னுல் மனாசில் அவங்க தான் இந்த நஜீதுல இருந்து வரவங்க, தாயிஃப்ல இருந்து வரவங்க என்னது கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில் இன்றைக்கு என்னது 2 இடம் இருக்குது அப்படித்தானே, ஒன்று செய்லுல் கபீர், ஒன்று செய்லுல் கபீர், அடுத்து வாதி மஹரம். செய்லுல் கபீர், வாதி மஹரம். வாதி மஹரம் தான் பழசு மலை, விளங்கிட்டா, மலையால போறது இருக்குது, அதான் வாதி மஹரம். அதுக்கு பின்னால வந்து டெவலப் பண்ணாங்க ரோட டெவலப் பண்ண டைம்ல எந்த சைடால மக்கள் ஆரம்பத்தில் வராம இருந்ததோ, இப்ப ரசூலுல்லாஹ் கர்னுல் மனாசில்ட்டாங்க இடம், கர்னுல் மனாசில் இவ்வளவு பெரிய இடமா இருக்கும், ரோடு இதால மட்டும்தான் இருக்கும். மக்கள் அப்ப எங்க இஹ்ராம் கட்டுவாங்க, இங்க தானே வாதி மஹரம், அதான் வாதி மஹரம் இருந்தது. அப்புறம் ரோட் டெவலப் பண்ணி தாயிஃப் டு மக்கா என்ன செஞ்சாங்க, ஒரு ரோட் போட்டாங்க, அதுக்கு எங்களால cross எடுத்தாங்க. அப்பதான் செய்லுல் கபீர் என்ற இடம் என்ன செய்து புதிய எல்லையெல்லாம் உண்டாகல. கர்னுல் மனாசில் எவ்வளவு பெருசுன்னு வைங்க, அதுக்கு இங்க கட்டினாலும் உண்டு, இங்க கட்டினாலும் உண்டு, இங்க கட்டினாலும் இங்க கர்னுல் மனாசிலுக்குள்ள. ஆனா இது ஆரம்பத்தில் இருந்தது, இது புதுசா என்ன செஞ்சாங்க ரோடு போட்ட டைம்ல செய்லுல் கபீர், அதான் இன்றைக்கு நாங்க மீகாத்னு சொல்லி என்ன செய்யறோம் அந்த பள்ளியில போய் கட்டுகிறோம். ரெண்டுமே ஓகே தான். இது கர்னுல் மனாசில். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில எல்லைகளை என்ன செஞ்சாங்க, அதே போல ஈராக்குக்கு தாத்து இறக்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சில எல்லைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது யார் யாருக்கு, ஒன்று மக்காவுடைய ஹரம் எல்லைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3 எல்லையா சொல்லலாம். ஒன்று ஹரம் எல்லை, ஹரம் எல்லை அதாவது மக்காவுடைய எல்லை, அது அதுக்குள்ள குஃபார்கள் என்ன செய்யலாது, காபிர்கள் போக முடியாது. இன்னொன்று மீகாத் எல்லைக்குது, இந்த மீகாத் எல்லைக்கும் ஹரம் எல்லைக்கும் இடைப்பட்டது, மீகாத் எல்லைக்கும் ஹரம் எல்லைக்கும் இடைப்பட்ட இடம். அடுத்தது என்ன, வெளியே, மீகாத்துக்கு வெளியே. மீகாத்துல அந்த ஏரியால உள்ளவர்களும் வெளியிருந்து வருகின்றவர்களும் அதன் பக்கத்தால போறவங்களும் என்ன செய்யணும், அந்தந்த எல்லைகளை இஹ்ராம் அணிஞ்சுக்கணும். இதற்கு உள்ளவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க இருந்து என்ன செய்யணும் இஹ்ராம். அதே போல மக்கால் உள்ளவர்கள் அந்தந்த இடத்துல இருந்து, மக்கால வேலை செய்யறவங்க இருப்பாங்க, உங்கள்கிட்ட யாரா கேட்பாங்க நம்ம எப்படி இஹ்ராம் கட்டுற, தண்ணீமுக்கு போகணுமா, ஆயிஷா பள்ளிக்கு போகணுமா, அப்படியெல்லாம் கேட்பாங்க. நீங்க அந்தந்த இடத்துல இதை என்ன செய்யலாம், இஹ்ராம் நியத்து வைக்கலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்ததாக அதை தாண்டி இது சுருக்க, இது பெரிய அளவில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஹ்ராம் முடிஞ்ச பின்னால இப்ப இவ்வளவு நேரம் நிறைய படிச்சிட்டோம்னு நான் நினைச்சிடாம, நாங்க வந்து இஹ்ராத்துல தவிர்க்க வேண்டிய விஷயங்களை, இஹ்ராம் அடிக்கிறோம், நம்ம தவிர்க்கத்தான் அணுகிறோம், தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் அந்த இஹ்ராத்துடைய நியத்து வைக்க வேண்டிய இடத்தையும் பத்தி நம்ம என்ன செஞ்சோம் இன்னைக்கு சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். இப்ப இஹ்ராம் ட்ரெஸ் போட்டுறோம், நம்ம ட்ரெஸ் போடுறோமே, போட்ட உடனே நம்ம அந்த இஹ்ராம் இதுக்குள்ள வரல, நம்ம சர்வசாதாரணமா தான் இருக்கிறோம். எப்ப நம்ம நியத்து சொல்றோமோ, லப்பைக்க உம்ரத்தன் லப்பைக்க ஹஜ்ஜத்தன் என்று சொல்லியோ, லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜத்தன் என்றியோ எப்படி சொல்றோமே, அப்பதான் அந்த இதுக்குள்ள என்ன செய்யறோம் நம்ம வருகிறோம். பிளைட்ல வரதுனால இப்ப இன்றைக்கு என்னது பிளைட்ல சொல்லிடுவோம், பஸ்ல நம்ம இங்க போறோம்னா தாயிஃப்ல என்ன செஞ்சிருவாங்க, அதை நம்ம இஹ்ராம் செய்யலாம். அடுத்ததாக இஹ்ராமுக்குரிய விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது குளிக்கிறது இருக்குது. இந்த குளிக்கிறது வந்து விருப்பத்தக்கது, வாஜிபு கட்டாயமெல்லாம் இல்லை, வாஜிபு கட்டாயமெல்லாம் இல்லை. சிலர் வந்து என்னது இங்கிருந்தே குளிச்சுட்டு போயிடுவாங்க, அந்த உள்ள இது தாங்க இல்லாம என்னது அந்த அந்த அதாவது செய்லுல் கபீர்ல போய் குளிக்கிறது அப்பா முடியாதுன்னு சொல்லி இங்கே என்ன செஞ்சிருவாங்க, குளிச்சுட்டு போயிடுவாங்க. அங்க போய் யாராவது ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிடுவாங்க, நீங்க குளிக்காம எப்படி இதெல்லாம் கட்டுறீங்க என்னது உண்டாக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே
இல்ல. யாரு கட்டாயம் குளிக்கணும் சொன்னா, போற வழியில மாதாவிடாய் பெண்கள் போவாங்க, மாதாவிடாய் பெண்கள் போவாங்க. அதே போல பிள்ளை கிடைச்சி தீட்டு இருக்கும் பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்வாங்க, இவங்க கட்டாயம் என்ன செய்யணும், குளிச்சு ஆக வேண்டும். இவர்கள் கட்டாயம் குளித்து, அவங்க தொழாது விட்டாலும் கூட எஹராமுக்காக அவங்க கட்டாயம் குளித்தாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசவம் கிடைச்ச நேரத்தில், பிள்ளை கிடைத்த நேரத்தில் இந்த கட்டளை என்ன செய்யறாங்க, போடுகிறார்கள். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்ததாக நம்ம இஹ்ராத்தை முடிச்சிட்டு, இஹ்ராத்ல இவ்வளவுதான், இஹ்ராத்துக்கு 2 ரக்காத் இந்த சுன்னத் தொழுகையும் இல்ல, ஒரு தொழுகைக்கு பிறகு நம்ம கட்டினோம் என்று சொன்னா அது ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதா வருது, அது துல்ஹுலைஃபாவுடைய சிறப்பின் காரணமாக. துல்ஹுலைஃபாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னக ஃபீ வாதி முபாரக்கா, நீங்க ஒரு பரக்கத்து பெற்ற ஒரு இடத்துல இருக்கிறீர்கள், அதனால இங்க 2 ரக்காத் என்ன செய்யுங்க, தொழுங்க என்று சொல்லி. அது எதுக்கு, நீங்க மதீனால இருந்து வரீங்களா, துல்ஹுலைஃபா பள்ளியில 2 ரக்காத் தொழுவது சுன்னா, வாதில் அக்கீக்ல தொழுவது 2 ரக்காத் சுன்னா. மத்தபடி எங்க இருந்தா நீங்க இஹ்ராம் கட்டிக்கொள்ள 2 ரக்காத் தொழணும் எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போன்று இஹ்ராம் ட்ரெஸ் நம்ம கட்டிட்டோமா, இந்த மேலால போடுறோமே அதை சர்வசாதாரணமா போடுற மாதிரி போட்டா சரிபடி. ஏன்டா இன்றைக்கு நம்ம ஊர்கள் இந்த கிளம்புற நேரத்தில் இதை காட்டினா தான் அவர் உம்ரால ஈக்கிற மாதிரியான ஒரு ஹஜ்ஜிக்கு போறாரு. ஏன், இந்த வலது பக்கத்தை திறந்துட்டு வந்தால் தான், வலது பக்கத்தை திறக்க வேண்டிய இடம் ஒன்று அது மட்டும்தான் திறக்கணும், மற்றபடி இதை மூடித்தான் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது இஹ்ராத்தை பற்றியுள்ள சில விஷயங்கள் சுருக்கமாக. அன்புள்ள சகோதரர்களை, இது முதல் அமல் இஹ்ராம். சிலது தவிர்த்தல், சிலது செய்தல். செஞ்சுட்டு வாரமா இங்க வந்த உடனேயே நம்ம பொதுவாக உம்ராவுக்கு வார டைம்ல என்ன செய்வோம் சொன்னா, இருக்கிற டயர்டுல போற போக்குல முடிச்சுட்டா நிம்மதின்னு சொல்லி என்னது என்ன அப்படி கொஞ்சம் பேர் உம்ராக்கு அப்படித்தான் போறது. போன உடனே தவாப் செஞ்சு கஷ்டமா தவாப் செஞ்சு முடிச்சு, இப்ப முடிஞ்ச பிரச்சனை நல்லா ஷாப்பிங் பண்ணலாம், அதுக்கு தான் போன மாதிரி. எதுக்கு, அந்த ஷாப்பிங் பண்ண போன மாதிரியே தான் நடந்து கொள்வாங்க. 10 நாள் இருக்கும் அல்லது 5 நாள் இருக்கும். ஒரு நல்லா குளிச்சுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல மேல கழுவி போட்டு போய் செய்வோம்னா அதெல்லாம் இல்ல, போற போக்குல முடிச்சுட்டா ஒரு கரைச்சல் முடிஞ்சது அப்படி நிம்மதி. வாயால பப்ளிக் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, ஒரு சொம முடிஞ்சது அப்படி. இந்த ஜம்மு செய்யறதுக்கு என்ன சொல்லுவாங்க பேச்சு, இதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு முரணான பேச்சுக்கள். 2 சேர்த்து அடிச்சுட்டுவாங்க, எதுக்கு, லோரே அசரை சேர்த்து தொழுறதுக்கு இப்படி சொல்ல. இது நிச்சயமா உங்களோட தொழுகை அங்கீகரிக்கப்படாது, குஃப்ரான வார்த்தை தான். இபாதத்துக்கு நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிப்பது குஃப்ரான வார்த்தை. இதே தான் வணக்க வழிபாடுகளே. வணக்க வழிபாடு பேசக்கூட அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதை பேசணும். இப்ப கௌரவமா கண்ணியமா என்ன செய்யணும், அதை நாங்கள் பேச வேண்டும். அப்ப அடுத்ததாக அன்புள்ள சகோதரர், நம்ம போனோம்டா எப்பையும் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு டயர்டு இல்லாம ஆக்கிட்டு நம்ம செய்வதுதான் நல்லது. அப்பதான் நம்ம அந்த இபாதத்தை என்ன செய்யலாம். நமக்கு ஒரு நாள் தான் இருக்கேன்னா அது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு பொதுவா அப்படி வந்தா ஒரு இடத்துல குளிச்சுட்டு என்ன செய்வாங்க, அடுத்த நாள் காலையில் போய் உம்ரா செய்தார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர், தவாஃப். தவாஃப்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மொத்தம் எத்தனை தவாஃப் நம்ம சுத்த வேண்டும், 7 விஷயங்கள். 7 என்ன செய்யணும், 7 தவாஃப் நம்ம செய்ய வேண்டும். 7ம் இடமிருந்து வலமாக, அதான் நம்ம நின்றா கௌபாவுக்கு வலம், கௌபாவுக்கு வலம், நமது இடது பக்கம் விளங்கிட்டா இப்படி நம்ம சுத்த வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், ஹஜர் அஸ்வத் என்ற இடத்துல தான் என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். இந்த ஹஜர் அஸ்வத் இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால், நபி அவர்கள் தொட்டார்கள், அதை அப்படி செஞ்சாங்க, முத்தமிட்டார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாங்க. யாருக்கு இது செய்ய முடியாதோ அவர் என்ன செய்யலாம், ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சுக்கிறாங்க, அதாவது இந்த ஒரு இதால ஒரு மெஹஜனால ஒரு கம்பு மாதிரி வைங்க, அதால அப்படி தொட்டு என்ன செய்யறாங்க, முத்தமிட்டு இருக்கார்கள். அதுவும் யாருக்கு செய்ய முடியாதோ அவர் என்ன செய்யலாம், அதை முன்னோக்கி இப்படி கையை காட்டலாம். பச்சை லைட்டுன்னு வச்சுக்கிறாங்க, விளக்கம் இல்லாம அந்த மக்கள்கிட்ட சொல்ற நேரத்தில் இந்த பச்சை லைட் இருக்குமே அந்த இடத்துல ஆரம்பிங்க இருந்தால் பச்சை லைட்டை பார்த்து என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து ஆனா வைக்க மாட்டேன், பச்சை லைட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பச்சையே புனிதமான நினைச்சிட்டு வர மக்களுக்கு அதை என்ன செஞ்சிடும், ஓ பச்சை லைட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும் சொல்லி நினைச்சிருவாங்க. இங்கதான் ஹஜர் அஸ்வத், அது ஒரு அடையாளம், இதான் லைன் என்று சொல்லி அதுக்கான ஒரு அடையாளம், நேர உள்ள லைன். அப்ப இதுல இருந்து ஹஜர் அஸ்வதை நம்ம காட்டி அல்லாஹ் அக்பர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதாக ஒரு வார்த்தை வருது. சிலர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்றோம், அதுல இருந்து என்ன செய்யறோம், நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம தவாப்பு செய்யறோமே, இந்த தவாப்பு செய்கிற நேரத்தில் நம்ம எதுக்கு உள்ளால செய்யக்கூடாது, அரை வட்டம் இருக்குது, இந்த அரை வட்டத்துக்கு உள்ளால செய்யக்கூடாது. இதுக்கு பெரிய வரலாற்று காரணங்கள் இருக்குது, அதை நாம் இந்த இடத்துல சொன்னா என்ன செஞ்சிடும், அது டீப்பா போயிடும். அதுக்கு உள்ளால செய்யக்கூடாது, நம்ம என்னது வெளியாலே தான் என்ன செய்யணும், தவாப்பு செய்ய வேண்டும். இந்த தவாப்பு செய்கிற நேரத்தில் என்ன ஓதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துஆவை தவிர வேற எதுவும் வரல. அது எங்க, நம்ம இப்படி சுத்தி அதாவது நம்ம இது ஒன்னாவது என்று சொன்னா 4வது அடுத்தது ஹஜர் அஸ்வத் முதலாவது வச்சுக்கணும் சொன்னா
அடுத்த என்ன நான்காவது, இந்த நான்காவது மூட தான் நம்ம ருக்குனுல் யமானி அப்படின்னு சொல்றோம். ருக்குனுல் யமானி என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த ருக்குனுல் யமானிக்கு நம்ம வந்துட்டோம் என்று சொன்னா யமன் பிரதேசத்து மூளை, அடுத்த ருக்குன் அஷாமி சிரியா பிரதேசத்து மூளைன்னு சொல்லுவாங்க. யமன் அந்த சைடுக்கு நம்ம வந்தோம், ருக்குனுல் யமானி என்ற பகுதிக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யணும்? என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இத சொல்லி இது வாஜிபெல்லாம் இல்ல, இந்த துஆ சொல்லிக்கிறோம். மற்றபடி நாம தவாஃப்ல ஒரு அவசியம் ஏற்பட்டா பேசுறது, ஒரு அவசியம் ஏற்பட்டா சொல்றது, இதெல்லாம் பிழை இல்லை. ஆனா பெரும்பாலும் எந்த அளவுக்கு அமைதியாக இருந்து துஆக்களை சொல்லிக்கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு திக்ர்களோட நம்ம அந்த இடத்தை செய்யறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தவாஃப். தவாஃப் முடிஞ்சுதா அடுத்தா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? 2 ரக்காத். அவசரமா சைக்கு போயிட்டாங்க, இப்போ டக்குன்னு முடிச்சிருவோம். சரி சரியா சைக்கு போயிட்டாங்க. சை என்ன? அத சைக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இது முடிச்ச உடனேயே மகாம் இப்ராஹிம் முன்னால, அதாவது கஅபத்துல்லா மகாம் இப்ராஹிம் இடையில, கஅபத்துல்லாவுக்கும் இவருக்கு இடையில மகாம் இப்ராஹிம், அதுக்கு பின்னால தொழுதாங்க. நேர இல்ல, நேர தொழுதும் பிழை. நான் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். சரியா அப்படி நேரம் பின்னால தொழுது மாட்டா என்னது? நீங்க மட்டும் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க, இல்ல எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த இடத்துல இப்படி நிக்கிறது இயலாது. அப்ப என்ற அளவுக்கு அதான் மக்காமுக்கு பின்னுக்கு என்ன செய்யலாம்? நம்ம வேண்டிய இடத்துல தொழலாம். 2 ரக்காத்துக்கள். இதுல நம்ம நேற்று சொல்ற நேரத்துல முதலாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத், இரண்டாவது குல்யாயுல் காஃபிரூன் என்று ரிவாயத்து வருது. சில ரிவாயத்துக்கள்ல முதலாவது குல்யாயுல் காஃபிரூன், இரண்டாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்றும் அறிவிப்புகள் வருது. எதை நீங்க இப்படி ஓதினாலும், ரெண்டும் ஓதாம வேற சூரா ஓதினாலும் உங்களுக்கு அந்த தொழுகையில் என்னது எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ரக்காத் தொழுத பின்னால என்ன செய்தார்கள்? இந்த 2 ரக்காத் தொழாட்டி தவாஃப் என்னது கூடும், தவாஃப் கூடும். வணங்கிட்டா இந்த 2 ரக்காத் நம்ம தொழுத பின்னால மறுபடியும் என்ன செய்யலாம்? அங்க ஜம்சம் குடிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தண்ணியை ஊட்டினார்கள். ஆனா இப்ப அந்த வசதி அங்க நிக்கிறது இல்லை, நம்ம அங்கதான் என்ன செய்யணும்? போகணும். எல்லாம் முடித்த பின்னால நேர சாயிக்கு போறோம். சாயிக்கு போற நேரத்தில் ஹதீஸ்ல வரக்கூடிய அமைப்புல இன்றைக்கு சாயியோட இடம் இல்லை. இன்றைக்கு தௌர், 1ஆம் தட்டு 2ஆம் தட்டு 3ஆம் தட்டு 4ஆம் தட்டு என்ன செய்யுது அங்க போயிட்டு. அதனால முதல்ல நம்ம சாயிக்கு போற நேரத்தில் நமக்கு நெருங்குகிற நேரத்தில் சொல்ல வேண்டிய வசனம் என்ன? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இதை முழுமையா போட்டிக்கிறாங்க. நான் தேடின அளவுல முழுமையான ரிவாயத் என்னது பார்க்கிறதுக்கு இல்லை. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய புனிதங்களில் 2, அல்லாஹ்வுடைய புனித அடையாளங்களில் 2 அப்படி என்று அந்த வார்த்தையை மட்டும் தான் என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும். நெருங்கி அதுல ஏறின பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி, இன்றைக்கு கிப்லா முன்னோக்கினா உங்களுக்கு கொஞ்சம் தூண்களுக்கு இடையில என்ன செய்யும்? கொஞ்சம் விளங்கு. அதுவும் சரியாக அந்த கொஞ்சம் தாண்டி போய் நின்றா தான். நீங்க நடுவு நின்றா என்ன செய்யாது? உங்களுக்கு விளங்காது. விளங்காட்டி நம்ம ஒன்றும் செய்யவில்லை. கட்டாயம் தாண்டி எல்லாரும் முன்கால போய் நீங்க எல்லாரும் அழகா நின்றுகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் கௌபாவை முன்னோக்கிறதுக்கு எல்லாரும் தாண்டி முன்னால போய் செஞ்சிருவான், நின்றுவான். இந்த இது செய்ய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சொல்ல வேண்டும். இதை சொல்லிட்டு துஆ சொல்லிட்டு என்ன செய்யறோம்? துஆ கேட்கிறோம். அதுக்கு அடுத்ததாக என்ன? மறுபடியும் அதையே சொல்றோம், மறுபடியும் துஆ கேட்கிறோம், மறுபடியும் அதையே சொல்றோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை என்ன செய்தார்கள் இடத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த 3 முறையும் கட்டாயம் செய்தால்தான் சாயி கூடும் என்பதல்ல. இது ஒரு சுண்ணால உள்ளது. நம்ம டயர்ட் ஆகிட்டும், சொல்ல இயலாத கிரௌட் அப்படி ஆகிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய நிலையில நிறைய பேர் கீழே இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னா நம்ம சாயி செஞ்சா என்னது அது போதுமானது. இந்த துஆ என்னது நம்ம விரும்பினா நம்மளோட அந்த அளவுக்கு ஹிம்மத் ஒன்று இருந்தா முழுமையா என்ன செய்யலாம்? அதை செய்யலாம். இங்கிருந்து ஓடுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கடத்துல ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இறங்கி அப்படி ஓடுவாங்க. இன்றைக்கு அந்த பள்ளத்தை வச்சிருந்தா அவ்வளவுதான், விளங்கிட்டா? ஏன்னா அவ்வளவு கிரௌட் இருக்குது. அதனால பள்ளத்தை அடைச்சிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? அது உங்களுக்கு அடையாளம் போட்டு பச்சை 2 லைட் வச்சுக்கிறாங்க, 2 பச்சை லைட்டுகள் வச்சுக்கிறாங்க. அந்த ஓடுறதுக்கு அதுல அந்த இடத்துல ஓடுவதற்காக வைத்திருக்கிறார்கள். அப்படியே நேர போய் மர்வாக்கு போறோம். மர்வாலே அதே மாதிரி என்ன செய்யறோம்? திருப்பி என்ன செய்யறோம்? சஃபாவுக்கு வரோம். மொத்தம் எத்தனைப்ப? 2. இப்படியே தான் முடியும். இதுல மர்வால முடியும். இதோட என்ன செய்த 7வது முறை போய் நிக்கிறோமே, அப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த துஆவை திருப்பி சொல்லக்கூடாது. முடிஞ்சது. 7 முறையோட முடிஞ்சது. 7ஆம் முறை சொல்லிட்டு தான் நம்ம வரணும்ன்றது அல்ல. இந்த நம்ம 7 முறை செஞ்சோமா முடிஞ்சது. 7வது முறையில முடியக்கூட அதோட முடிஞ்சது. அதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த இடத்துல பெண்கள் ஓடலாமா? சஃபா மர்வால வேகமா ஓடலாமா பெண்கள்? சரி, யார் முதல்ல ஓடினாங்க? அதுல எதுக்காக நம்ம ஓடுறோம்?
ஹாஜரா சபை பெண்கள் ஓடக்கூடாண்டா. அதனால ஒரு கருத்து முறைப்பாடு என்ன செய்யுது, பெண்கள் ஓடினதால தான் ஓடுறோமே. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடினதுனால தான் நம்ம ஓடுறோம். இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்படி இருக்கிறனால பெண்கள் ஓடக்கூடாண்டா என்ற ஒரு முரண்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்ததுனால ஓடலாம். எப்பொழுது அஜ்னபியான ஆண்கள் இல்லாம அதுக்கான ஒரு தனிமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால், அல்லது நம்மளை கவனிக்கக்கூடிய அமைப்புல இல்லை என்ற மாதிரி அப்படியான காலகட்டங்கள் வரும் தானே. அந்த மாதிரி மிச்சமே எம்டியா இருக்கும். அந்த மாதிரி கட்டங்கள் அவர்கள் ஓடினால், அல்லது இரவு நேரங்களை யாருமே இல்லாத நேரத்தில் அப்படி நடக்கிற இடத்துல கொஞ்சம் குறைவான கிரௌட் இருக்குது, யாரும் அவதானிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற இடத்துல ஓடினால் தவறு இல்லை. ஹராம் எல்லாம் என்னது அதுல இல்லை என்று சொல்றத பார்க்க. தவாஃபுலையும் தான் இதுலையும் தான். தவாஃபுல அந்த ஆரம்பத்துக்கு 3 ஓடுவோமே இது மாதிரி. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக தவாஃபுல நம்ம 2 விஷயம் சொல்லல, இப்பதான் ஞாபகம் வருது. சாகிய சொல்ற இடத்துல என்ன, ஒன்று முதல் பகுதி என்ன செய்யணும், இந்த வலது பகுதியை நாங்கள் திறந்து கொள்ள வேண்டும். 7க்கு 3 7 சுத்துக்கு என்ன செய்யணும், இது திறந்து வச்சுக்கணும். 3 சுத்துக்கு ஓடணும். ஓட்டமும் நடையுமாக சொல்றோம். அது மாதிரி கொஞ்சம் வேகமாக என்ன செய்யணும், ஓட வேண்டும். மற்ற 4ம் நடக்கணும். இது முடிஞ்சுதா நம்ம முழுமையா என்ன செய்யணும், போட்டுக்கொள்ள வேண்டும். இது இந்த தவாஃபுக்கு மட்டும்தான், இந்த தவாஃபுக்கு மட்டும்தான். அதோட நம்ம மற்ற எக்ஸ்ட்ராவா செய்வோம் தவாஃபு, அதுகளுக்கு இந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால சாய் செஞ்சிட்டாங்களா தவாஃபுடைய விஷயம். 3வது அமல் என்ன, அதாவது சாய் செய்யற விஷயம். அதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மொட்டை அடிப்பவர்களுக்கு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யாரெல்லாம் இந்த மொட்டை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. அப்போ பக்கத்து நபி தோழர் வலில் முகஸ்ஸிரீன், ஷோட் பண்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மறுபடியும் லில் முஹல்லிகீன் தான் கேட்டாங்க, மொட்டை அடிக்கின்றவர்களுக்கு மன்னிப்பாயாக. 3வது முறை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹும்ம இர்ஹமில் முகஸ்ஸிரீன், ஷோட் பண்றவங்களுக்கு ரஹமத் செய்வாயாக கேட்டாங்க. இது அர்த்தம் சிலவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஏதோ போனா போதும் என்ன செஞ்சாங்களா கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு கேட்கற ரசூலுல்லாஹ் போனா போதும் ஒரு வேலை என்ன செய்ய மாட்டாங்க, இபாதத் விஷயத்துல செய்ய மாட்டாங்க. மொட்டை அடிப்பதுதான் சிறந்தது. அதுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஷோட் பண்றதும் அனுமதி. குர்ஆன்ல வருது எப்படி, முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன், நீங்கள் உங்கள் தலைகளை அதாவது வலித்தவர்களாகவும் மலித்தவர்களாகவும் ஷோட் பண்ணியவர்களாகவும். ரெண்டையும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், போனா போதும் அல்லாஹ் சொன்னாங்க குர்ஆன்ல, போனா போதும்னு சொல்லல. ஆனா முதலாம் முறை ஒருவர் போறார் உம்ராவுக்கு, அந்த டைம்ல அந்த மக்ஃபிரத்துக்கு ஆசை இல்லாட்டி அது ஒரு அர்த்தம். நம்ம அதுக்கு தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்குமா, இந்த ரசூலுல்லாஹ் துஆ அதுக்கு இருக்கிற நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், அதையே நம்ம செய்ய பார்க்க வேண்டும். ஆனா சில பொழுதுகள்ல ஒருவருக்கு அதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நிலைமை வரும். அடுத்த கிழமை கல்யாணமா இருக்கும். உதாரணத்துக்கு அடுத்த இந்த உம்ரால முடிச்சுட்டு போனா அடுத்த வாரம் திருமணம் அப்படின்னு இருக்கும். அப்ப அவர் மொட்டை அடிச்சுட்டு போறது என்னது, அந்த நாளுக்கு என்ன செய்யும், அது நல்லா இருக்கு. அல்லாவுக்காக வேண்டி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா திருமணம் என்ற நேரத்தில் அதுல சில உலக காரியங்கள் என்ன செய்கின்றன, எதிர்பார்க்கப்படுகின்றன. இஸ்லாம் அதை அனுமதிக்குது, வலியுறுத்துது, வரவேற்குது. அந்த மாதிரி காரணங்கள் உள்ளவர்கள் அல்லது வேறு வேறு காரணங்கள் இருக்கு. எப்படியோ காரணமே இல்லாமலே ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஷோட் பண்றதாக இருந்தாலும் அது குற்றம் இல்லை. ஆனால் ஆசைங்களுக்கு எதுக்கு இருக்கணும், மக்ஃபிரத்துக்கு பாவ மன்னிப்புக்கு தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்புள்ள சகோதரர்களை, இது ஒரு அம்சம். இதோட ஒருவர் இதை செஞ்சிட்டார் என்று சொன்னால் அவர் உம்ரா என்ன செய்கிறது, முடிகிறது. அவருடைய உம்ரா முடிந்து விடுகிறது. எத்தனை மணிக்கு ஜும்மா, 11:40. எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்ன்றதுல 11:20. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. அப்படியா, இன்ஷா அல்லாஹ். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது செஞ்சிட்டார் என்று சொன்னால் உம்ரா முடிகிறது. ஆனால் இந்த உம்ராவுடைய செயல்பாடு ஜாகிலிய மக்கள் எப்படி நினைச்சிருந்தாங்கடா, ஹஜ்ஜி மாசத்துல உம்ரா செய்யக்கூடாது, ஹஜ்ஜி மாதத்துல உம்ரா செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிக்கு வந்துட்டு சயீன் செய்யறாங்க. எல்லா நபித்தோழர்களும் சயீம் என்ன செய்யறாங்க. செஞ்சு முடிச்ச பின்னால துல்ஹிஜ்ஜா மாதம் இப்ப நபித்தோட உள்ளத்துல என்ன இருக்குது, ஹஜ்ஜி. நம்ம இப்ப ஹஜ்ஜி தான் செய்யறோம். இஹ்ராம் அணிஞ்சா இனி எப்ப கலைகிறது, நம்ம என்னது, அதாவது தவாஃப் இஃபாதா முடிச்ச பிறகு என்ன செய்யறது, கலைகிற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹீஹ் செஞ்ச பின்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது லவ் இஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தத்பர்து லம் அசுகில் ஹதிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏற்கனவே இதுக்கு நான் யோசித்தே வந்திருந்தால் நான் ஹதி கொண்டு வந்திருக்க மாட்டேன், நான் குர்பானி பிராணிகளை கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் இதை என்ன செஞ்சிருப்பேன்டா, குர்பானி பிராணிகள் கொண்டு வந்தில்லாது விட்டால் இதை உம்ராவாக நான் ஆக்கியிருப்பேன். நான் கொண்டு வந்துட்டேன்.
நான் என்ன செய்து விட்டேன், நான் உம்ரா குர்பானி பிராணிகளை கொண்டு வந்து விட்டேன். குர்பானி பிராணிகளை யார் அங்கு கொண்டு போறாரோ அவர் அதை அறுக்கின்ற வரைக்கும் இஹ்ராத் என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது. வலா தஹ்லிகு ரூஸக்கும், உங்களது அதாவது தலைகளை நீங்கள் மலிக்க வேண்டாம், இந்த குர்பானி பிராணிகள் அவருடைய இடத்தை அடைகின்ற வரைக்கும். அப்படின்னா 10ஆம் நாள் வரைக்கும் என்ன செய்யலாது, இயலாது. எனவே யாரெல்லாம் குர்பானி பிராணி கொண்டு வரவில்லையோ அவர்கள் அனைவரும் என்ன செய்ய, முடிய வலிச்சு ஹலால் ஆகி விடுங்கள், இஹ்ராத்தை கலைங்க. நாங்க ரசூலாங்க இவங்கெல்லாம் பாவம் நினைக்கிறாங்க. இது பெரும் பாவம். துல்ஹிஜா மாசத்துல போய் இந்த மாதிரி இஹ்ராம் களைவது, இஹ்ராம் அணிஞ்சிட்டு போய் களைவது பெரும் பாவம் நினைக்கிறேன். நம்ம தலைமுடி வலிக்க முந்தி உம்ரால உடுப்பு இந்த ட்ரெஸ் கலைக்கிற பெரும்பாவம் நினைக்கலையா? அது மாதிரி தவாஃப் செய்ய முந்தி அந்த இஹ்ராம் கலைகிற பெரும்பாவம் நினைக்கலையா? அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, இதை ஹஜ்ஜு முடிய முந்தி அப்படி கலைகிறது பெரும்பாவம் நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கலைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால 8வது நாள் ஹஜ்ஜுக்கு மறுபடி நியத்து வைங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, வழிகாட்டுறாங்க. இதுக்கு தான் நம்ம இன்றைக்கு என்ன சொல்றோம், தமத்து அப்படின்றோம். தமத்து ஹஜ் என்று சொல்றோம். அதுக்கு தான் தமத்து என்ன, அனுபவித்தல். இஹ்ராம் அணிஞ்சவரை அனுபவிக்க கூடாது, இஹ்ராம் அணிஞ்சவரை அனுபவிக்க கூடாது. நீங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி வாரீங்க, இஹ்ராம் அணிஞ்சிக்கிறீங்க, எப்படி அனுபவிக்கலாம், கூடாது. உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குதே இஹ்ராம் கலைஞ்சி, அந்த கெப்புக்கு தான் தமத்து. அதனாலதான் தமத்து என்று வந்தது. இல்லையா தமத்து வந்தா இன்பம் அனுபவித்தான், சந்தோஷம் அனுபவித்தான் அர்த்தம். அதை நம்ம அதுக்கு முந்தைய செய்யறோம். ஆனா இஹ்ராம் அணிஞ்சவர் அது கூடாது, இடையில டெம்பரரியா உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு தான் தமத்து பேர். என்ன தமத்து ஹஜ் சொன்னா ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்டதல்ல. இஹ்ராம கலைஞ்சி நம்ம இடையில பொதுவான ஆள் மாதிரி இருக்கிறோமே, சாதாரண ஆள் மாதிரி இருக்கிறோமே, அதுக்காக தான் தமத்து பேர் வந்து. இன்றைக்கு எல்லாரும் தமத்து தான் செய்யறோம். என்ன காரணமா செய்யறோம், யார் பிளைட்ல மாடு கொண்டு போறது இல்ல, ஆடு கொண்டு போறது இல்ல, ஒத்தனை அதெல்லாம் கொண்டு போறது இல்ல. அப்ப கொண்டு போகலாட்டி ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, நாங்க என்னது இதான் செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எது, இந்த தமத்து ஹஜ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, ஒருவர் எழும்புறாரு, அல்லாஹ்வின் தூதரே இது இன்றைக்கு மட்டும்தானா, இந்த வருஷம் மட்டும்தானா, எப்பயுமா? ரசூலுல்லாஹ் பல்லில் அபத், இது எப்பொழுது மட்டும் இப்படி என்ன செஞ்சாங்க, இப்படி செய்து காட்டினார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது காட்டுறாங்க. இதுல பெரிய கருத்து முரண்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. தமத்து வாஜிபா இல்லையா, தமத்து தான் செய்யணுமா, இந்த மாதிரி கொண்டு வராதவர்கள் தமத்து தான் செய்யணுமா என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யறாரு, உம்ராவுடைய விஷயங்கள்ல இருந்து விடுபடுறாரு. விடுபட்டாலும் அவர் வந்தது ஹஜ்ஜுக்கு, அப்ப ஹஜ்ஜுடைய அந்த சிந்தனை அவருக்கு என்ன செய்யணும், நிறையவே இருக்க வேண்டும். வேறு வேறு அனாவசியமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது. நீங்க அந்த நேரத்தில் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், இந்த ஷாப்பிங் ஒரு சோதனை, அதில் உம்ரா ஹஜ்ஜில ஷாப்பிங் ஒரு சோதனையே தான். நம்ம எல்லாம் ஏன்னா அது சரியா முன்னால வேற வச்சுக்கிறாங்களா, எல்லாம் வெளியே இறங்கினோடனே முதலாவது என்ன, அதுதான் உலகம் உள்ளுக்கு இருக்கும் வரைக்கும் சரி, திரும்பினா என்னது கிபிலா, இங்கல திரும்பினா உலகத்துல கிபிலா, அப்படியே இருக்குது. இப்ப இதை கண்ட உடனே என்ன செய்யும், மனிதனுக்கு பணம் இருந்தா, பணம் இல்லாத சரி ஏதோ போயிடும், வசதி இருந்தா என்ன செய்யும், வாங்கறதுக்கு அனுமதி இருக்கு, ஹலால் தானே சிந்தனை இருக்குது. அதனால இப்ப முடிச்சுட்டு வாங்குவோம் என்னது கருத்து முரண்பாடு வேறு. மதீனா போயிட்டு வந்து வாங்குறதா, இங்கே வாங்கிட்டு மதீனாக்கு போறதா, இப்படி நிறைய டிஸ்கஷன்லாம் என்னது நடக்கக்கூடிய சர்வசாதாரணமான காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுல கூட ஈடுபடுத்தினோம்டா எங்கட சிந்தனை என்ன செய்யும், இதுல ஆகிரும். சப்போஸ் நம்ம எதிர்பார்த்ததோட செலவு கூட்டிட்டு வைங்களேன், அங்க என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு தடுமாத்த வரும், அநியாயமா கூட்டு மின்னால வேற சண்டை என்ன செய்யும், போய்கின்ற இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யாம என்ற அளவுக்கு டோட்டலா இபாதத்துல என்ன செய்யணும், முழுமையான கவனம் நாங்கள் செலுத்த பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா, அடுத்ததாக 8வது நாள் நம்ம என்ன செய்யறோம், 8வது நாள் எங்களுடைய ஹஜ்ஜுடைய அந்த வணக்கங்கள் ஆரம்பிக்குது. 8வது நாளுக்கு என்ன பெயர், யௌமுத் தர்வியா. யௌமுத் தர்வியாண்டா தாய்க்கு மாதிரி இடம், அதனால அதுக்கு அரபுல ஒரு பேர் வச்சாங்க, யௌமுத் தர்வியாண்டா ரவ்வா அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், மற்றவருக்கு நீர் கொடுக்கிறோம் அர்த்தம். தர்வியா அப்படின்னா நீர் கொடுத்தல், யௌமுத் தர்வியா நீர் கொடுக்கும் நாள், தண்ணீர் கொடுக்கும் நாள் என்று பேர் என்ன செய்கிறது அதுக்கு வருகிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மினாவுக்கு போனாங்க, லுஹர் தொழுதாங்க, அசரு மகரிப் இஷா ஜம்மு செய்யல. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு செய்யல, ஆனா 2 ரக்காத் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. லுஹர் 2, அசர் 2, மகரிப் 3, இஷா 2, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு தொழுதாங்க, ஜம்மு செய்யல. அங்க என்ன வேலை, தங்குறதா. இப்ப நாங்க படிக்க போற இடத்துல என்ன வரப்போகுது, தங்குறதா என்னது சப்ஜெக்ட். எப்ப போய் தங்கணும், எப்ப வெளியேறணும், இது மட்டும் தான் உங்களுக்குள்ள அம்சம். இது மட்டும் தான் உங்களுக்கு, எப்ப தங்கணும் எப்ப வெளியேறணும், இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டர் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். மற்ற 4 இபாதத்தை தனியா என்ன செய்வோம் பார்ப்போம். இதுல எதுலையும் நீங்க என்ன செய்றீங்க, யௌமுத் தர்வியாக்கு அங்க போனீங்கன்னு சொன்னால், அதாவது லுஹர் 2, அசர் 2, மகரிப் 3, இஷா 2, இது முடிச்ச பின்னால நம்ம 8ஆம் நாள் முடியுதா,
8ஆம் நாள்ல என்ன செய்யறோம்? இது அடுத்த நாள் 9, அடுத்த நாள் 9. 9ஆம் நாள்ல காலையில நம்ம விடிஞ்ச பின்னால நம்ம அரஃபாவுக்கு எப்ப போறது கடமை? 9ஆம் நாள்ல எப்படி? சூரியன் உதயமா, சூரியன் உச்சி சாய்ந்த பிறகா? சூரியன் உதயமான பின்னாலும் போகலாம். ஆனா போற நேரம் எது தெரியுமா? சூரியன் உச்சி சாயுது அந்த நேரத்துக்கு போறதா என்ன செய்யணும்? நம்ம அதுல போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? மினால இருந்து அரஃபா ரசூலா போறாங்க, அரஃபாக்கு மாதிரி போறாங்க. நமீரால என்ன செஞ்சாங்க? நமீரா வந்து அரஃபாக்கு வெளியே, நமீரா வந்து அரஃபாவுக்கு வெளியே ஒரு டென்ட் ஒன்று அடிச்சு அடிச்சு ரசூலா அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. அங்கேயே ரசூலா உட்கார்ந்துட்டாங்க. அந்த நடு நேரம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மாறி அரஃபாவுக்குள்ள என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. அப்ப அரஃபாவுக்குள்ள நுழைய நேரம் உச்சி சாய்ந்த பின்னால். உச்சி சாய்ந்த பின்னால் இருந்து அரஃபா எவ்வளவு பெரிய அமல்? ரசூலா என்ன சொன்ன? அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றால் அரஃபா தான். என்ன காரணமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் என்ன செய்வோம்? நிறுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு கண்டினியூ பண்ணுவோம். என்ன என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல ஜாகிலிய மக்கள்ல குறைஷி வம்சத்தினர் இருக்கிறாங்களே, இந்த குறைஷி வம்சத்தினருடைய அமல் எப்படி இருந்தது? அந்த ஹஜ்ஜில மினாக்கு போவாங்க, அடுத்ததாக என்ன செய்வாங்க? அரஃபாவுக்கு போக மாட்டாங்க, நேரம் முஸ்தலிஃபாக்கு என்ன செய்வாங்க? போவாங்க, மறுபடியும் மினாவுக்கு வருவாங்க. அரஃபாக்கு யார் போவாங்க? குறைஷி அல்லாதவர்கள், குறைஷி அல்லாதவர்கள் தான் போவாங்க. இவங்க என்ன சொல்றாங்கடா, நம்ம அரஃபாவுக்கு வெளியே போனோம்டா அது ஹரமை விட்டு வெளியே போற மாதிரி. நீங்க பாருங்க, மினா முஸ்தலிஃபால ஜாயிண்ட் ஆகி தான் என்ன செய்யும்? இருக்கும். அதை தாண்டி தான் என்ன செய்யும்? அரஃபா இருக்கும். ஒரு கெப் விட்டு தான் அரஃபா இருக்கும். ஹரம் எல்லைக்கு வெளியே முக்காவல் வாசி பாதி ஹரம் எல்லைக்கு வெளியே. இதனால அவங்க போக மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி போறாங்களா ஹஜ் நேரத்தில்? மினால இருந்து இப்ப அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக மஷ்அருல் ஹராமோட நின்றுவாங்க. எங்க போக மாட்டாங்க? அரஃபா போக மாட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. ரசூல் அங்க அரஃபா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபா போனது மட்டுமல்ல, அல் ஹஜ்ஜு அரஃபான்னு சொன்னாங்க. அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபால ஒருவர் தங்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ்ஜே இல்லை. சரி, அரஃபா என்ற நேரத்தில் நம்ம லுஹருக்கு போறதான் போகணும். ஒருவர் எது வரைக்கும் மிஸ் ஆகினா தங்கலாம்? அடுத்த 10வது நாள் சுபஹ் இருக்குதே அது வரைக்கும் ஒருவருக்கு சான்ஸ். மிஸ் ஆகிறவருக்கு வேணுமெடி போய் தங்கக்கூடாது. ஒருவர் மிஸ் ஆகுது, கிடைக்கல, கிரௌட்ல மாட்டிட்டாரு, இடம் மிஸ் ஆகிட்டு, ஏதோ ஒரு காரணம், இவர் என்ன செய்யலாம்? அடுத்த நாள் சுபஹ் இருக்குதே, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க சொல்லுவாங்க நைட்ல, அந்த சுபவுக்கு முன்னால அரஃபாவுக்கு போயிட்டு வருவதற்கு அவருக்கு என்னது? டைம் இருக்குது. ஆனா ஆரம்ப வக்த் என்ன? ஆரம்பம் முடிவு நாட்களை நீங்க அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பம் முடிவு. ஆரம்பத்துல போகலாம். ஆனா ஜவாலுக்கு போறோம் நடுவுச்சு சாய்ந்த பின்னால அதுல இருந்து சுபகு என்னது இது வரைக்கும், அதாவது முஸ்தலிஃபாவுடைய அந்த சுபகு வரும் வரைக்கும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அங்க இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால இருந்த நேரத்தில் அங்க எந்த அமல்களும் இல்லை. எதை தவிர? துஆ கேட்கிறது, இபாதத்து, திக்ர்கள், இதை தவிர வேற எந்த அமலும் அங்கே இல்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாரு பார்க்கிறோம். அங்க ஒரு மலைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். என்ன பேர்? ஜபலுர் ரஹ்மான். அல்லாஹ் வைக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல, சஹாபாக்களும் சொல்லல. விளங்கிட்டா? ஆனா நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஜபலுர் ரஹ்மான் சொல்லிட்டு, ஜபலு அரஃபா, அரஃபாவுடைய ஜபலே தவிர ஜபலுர் ரஹ்மான்றது அங்க இதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் வழிகாட்டவும் இல்லை. ஜபலுர் ரஹ்மான் நம்ம சொல்லி கண்டிக்கிறோம். ஜபலுர் ரஹ்மான் சொல்ல நோக்கி என்ன செய்யறாங்க? துஆ கேட்கறாங்க. ஜபலுர் ரஹ்மான் பின்னுக்கால இப்படி வைக்கிறதுக்கு பயம், நமக்கு பின் பக்கத்துல நமக்கு ஜபலுர் ரஹ்மானுக்கு காட்டுறோமே அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னது? எங்களை திரும்பினாலும் ஒரு புனிதம் இருக்கும். விளங்கிட்டா? அதனால அந்த சிந்தனை எல்லாம் பிழை. அந்த இடத்துல இந்த துவா கேட்கலாம், அது அல்லாத இடங்கள்ல என்ன செய்யலாம்? துவா கேட்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இங்க நின்றேன், அரஃபா முழுசா என்ன செய்யலாம்? உங்களுக்கு எங்கேயுமே நிக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது போன்றவைகள் துஆக்கள் என்று எல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம அந்த இடத்துல கேட்கலாம். அந்த அரஃபால அந்த மாதிரி இருந்து விட்டு மக்ரிப் நேரமாகிய பின்னால என்ன செய்யலாம்? அரஃபாவை விட்டு நாங்க போறது. அதான் ஆரம்பம். முஸ்தலிஃபாவுக்குள்ள போற ஆரம்பம் எது? அரஃபால இருந்து தாண்டி போறது. முஸ்தலிஃபாவுக்குரிய ஆரம்பம் மக்ரிபுடைய நேரம். முஸ்தலிஃபாவுக்குரிய ஆரம்பம் மக்ரிபுடைய நேரம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் என்ன செய்தார்கள்? மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள். அதுக்கு முன்னால சுன்னத் தொழவும் இல்லை, பின்னால தொழவும் இல்லை, இடையில் தொழவும் இல்லை. ரசூல் இபாதத்து அதிகம் என்பதற்காக ரசூல் அங்க என்ன செய்யல? சுன்னத்து தொழவும் இல்லை. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தூங்கினார்கள். சுபக ஆரம்ப நேரத்தில் தொழுதார்கள். டைமுக்கு முந்தி தொழலாம்னு சொல்லுவாங்க, பிழை. சுபகை ஆரம்ப நேரத்தில் தொழுதார்கள். ஆரம்ப நேரம் பாங்கு சொன்ன உடனே
வளமை இப்ப தொழுற மாதிரி கடைசி டைம்ல தொழாம அந்த டைம்ல ஆரம்பத்தில், அதாவது அதான் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், எழும்பி தொழுதார்கள். இதுதான் அரஃபாவுடைய, அதாவது முஸ்தலிஃபாவுக்கு ஒரே உள்ள அம்சம். இதுல நீங்க நம்ம எதுவும் விடுபடல. இதுல அரஃபால நீங்க என்ன புரியும், சுருக்கமா சொல்லி சிலதை விட்டுலாம் நினைக்க கூடாது. அரஃபால நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஜவாலுக்கு பின்னால், நடுச்சி சாய்ந்த பின்னால் அரஃபாவுக்குள்ள போறோம். மகரிபோட என்ன செய்யறோம், நாங்க முஸ்தலிஃபாவுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஆனா அவருடைய நேர நீட்சி எது வரைக்கும் இருக்குது, அரஃபால ஒரு ஆள் மிஸ் ஆகியதா பிரச்சனைனா அவர் என்ன செய்யலாம், அடுத்த நாள் சுபஹு வரைக்கும் அவர் அரஃபால தங்கலாம். அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஹஜ் என்னது, அவருக்கு இல்லை. இப்ப முஸ்தலிஃபாவுக்குள்ள போனோமா, அங்க மகரிபே இஷாவை நம்ம என்ன செய்யறோம், ஜம்மு செஞ்சு இஷாவை சுருக்கி தொழுகிறோம். இதை தவிர வேற எதுவும் இல்லை. சுபஹ ஆரம்ப நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம தொழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பின்னால 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 13வது நாள் டைமை முதலா முடிச்சிடுறோம். டைமை முதலாவது முடிக்கிறோம். டைமை முடிச்சிட்டு 4 வணக்கம் சொன்னனே, என்ன வணக்கங்கள், அறுத்தல், கல்லறிதல், அறுத்தல், அடுத்தது என்ன, அதாவது முடிக்கலைதல், தவாஃபுல் இஃபாதா செய்தல். இதை பற்றி நம்ம என்னது தெரிஞ்சு கொண்டோம்னா ஹஜ்ஜி சப்ஜெக்ட் என்ன செஞ்சு முடிந்து விடும். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சு வந்து அந்த சுருக்கமாக அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்வோம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.